உங்களுடைய மேய்ப்பன். L'Éternel est votre berger. தாழ்ச்சி அடைய மாட்டாய். Vous ne manquerez de rien. இந்த தலைப்பிலே இந்த நாளிலே உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். Je vais vous partager la parole selon ce thème. 2018வது ஆண்டை முடிக்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். Nous sommes prêts à terminer l'année 2018. கர்த்தர் உங்களை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தார். Le Seigneur vous a dirigé jusqu'à இதுவரைக்கும் maintenant. உங்களை ஆசீர்வதித்து கொண்டு வந்தார். Il vous a béni jusqu'à maintenant. இனியும் உங்களை எந்த பகுதிகளிலும் தாழ்ச்சி அடையாமல் ஆசீர்வாதமாக வைப்பார். Et vous bénira de sorte que vous ne manquerez de rien. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். L'Éternel est mon berger. நான் தாழ்ச்சி அடைய Je மாட்டேன். ne manquerai de rien. பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிள்ளைகளே, Les chers enfants de Dieu, சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், ceux qui recherchent selon la Bible, தாவீது இந்த சங்கீதத்தை பாடுகிற பொழுது quand David a chanté ce அவன் cantique, இளைஞனாக இருந்தான். il était jeune, அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். il paissait les troupeaux, ஆடுகளோடு கூட அவன் வனாந்தரத்திலே இருந்தான். il était dans le désert avec les brebis. அந்த நாட்களிலே தான் தேவனை அவன் அப்படியாக பாடினான். Et c'est dans ce temps-là qu'il a chanté le Seigneur. நாட்கள் வந்த பொழுது Quand le temps est venu, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். le Seigneur l'a béni. அவனை உயர்த்தினார். Il l'a élevé. அவன் உயிரோடு இருக்கும் சகல நாட்களிலும் Tous les jours de sa vie, தாழ்ச்சி அடையாமலே வாழ்ந்தான். il n'a manqué de rien. ரெண்டு பகுதியிலும் அவன் தாழ்ச்சி அடையாமல் இருந்தான். En deux choses, il ne manquait de rien. பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிள்ளைகளே, Les chers enfants de Dieu, கர்த்தரை நம்புகிற மனிதன் எந்த பகுதியிலும் தாழ்ச்சி அடைவதில்லை. l'homme qui croit en l'Éternel ne manque de rien. என் ஆண்டவருடைய வேதம் இப்படி சொல்லுகிறது. La parole de Dieu dit ainsi. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 25வது வசனம். Proverbe 28-25. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் Proverbe 28. 25வது வசனத்தை வாசித்து பாருங்கள். Dans le verset 25, நீதிமானோ செழிப்பான். le juste fleurit. வேதம் சொல்லுகிறது நீதிமான் செழிப்பான். La Bible dit le juste அவன் fleurit. செழிப்பதற்காகவே Il a படைக்கப்பட்டிருக்கிறான். été créé pour fleurir. அவனை செழிக்க வைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். Et il y a un Dieu qui peut le faire fleurir. நீதிமானோ செழிப்பான். Le juste fleurit. துன்மார்க்கனுடைய கூடாரம் அழிந்து போய்விடும். La tente du méchant sera détruite. துன்மார்க்கன் அழிந்து போவான். Le méchant sera வேதம் détruit. சொல்லுகிறது நீதிமானோ செழிப்பான். La Bible dit que le juste யார் fleurit. நீதிமான் இந்த பூமியில? Qui est le juste dans ce monde? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான்களாய் Tous இருக்கிறார்கள். ceux qui sont lavés du sang de Jésus sont justes. அப்படியானால் நானும் நீங்களும் நீதிமான்களாய் இருக்கிறோம். Donc vous et moi, nous sommes des justes. என்னை குறித்து எங்களை குறித்து இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? Que dit la Bible à notre sujet? நீங்கள் தழைப்பீர்கள், Vous vivrez. நீங்கள் செழிப்பீர்கள், Vous serez riches. நீங்கள் தாழ்ச்சியே அடைய Vous மாட்டீர்கள். ne manquerez de rien. சத்தமா என்னோட ஆமென் சொல்ல வேண்டும். Vous devez dire Amen avec அல்லேலூயா. moi. உங்களை அழைத்த தேவன் என்ன சொல்லுகிறார்? Que dit le Dieu qui vous a நீ appelé? தாழ்ச்சி அடையவே Tu மாட்டாய். ne manqueras de நான் rien. உன்னை ஆசீர்வதிப்பேன். Moi, je te bénirai. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். Tu seras en bénédiction. பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிள்ளைகளே, Mes chers enfants de Dieu, என் ஆண்டவருடைய வேதம் இன்னுமாய் சொல்லுகிறது. que dit la parole de Dieu? நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 11வது வசனம். Dans Proverbe 14-11, நீதிமொழிகள் 14:11 வாசித்தால் Proverbe 14-11, வேதம் சொல்லுகிறது, la Bible dit, நீதிமானுடைய கூடாரம் செழிப்பாய் இருக்கும். la tente des hommes droits நீதிமானுடைய fleurira. வீடு La ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். maison des hommes droits fleurira. அல்லேலூயா. செம்மையான மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவான். L'homme juste sera béni. செம்மையான இருதயத்தை உடையவனுடைய கூடாரம் செழிப்பாய் இருக்கும். La tente du cœur juste sera bénie. சங்கீதம் 128வது அதிகாரம் Dans le psaume 128, முதல் 2 வசனத்தை நாங்கள் வாசித்து பார்த்தால், si on lit dans les 2 premiers கர்த்தருக்கு versets, பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். heureux tout homme qui craint அவன் l'Éternel, தன் கைகளின் பிரயாசத்தை புசிப்பான். il jouit du travail de ses mains, பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். il est heureux, il prospère. ஆகவே பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிள்ளைகளே, Donc, mes chers enfants de Dieu, நான் நீங்கள் ஒன்றை உறுதியாக நம்ப வேண்டும். il y a une chose qu'on doit croire fermement. தேவன் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். Le Seigneur est celui அந்த qui nous bénit. ஆசீர்வாதம் எந்த விதத்திலும் தாழ்ச்சி அடையாத என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம். Et cette bénédiction fera en sorte que je ne manque de நான் rien. நீதிமானாக இருக்கிறபடியால், Comme je suis juste, தேவனுக்கு பயந்து அவருடைய வழியிலே நடக்கிறபடியால், comme je crains l'Éternel et que je marche dans ses voies, பாக்கியமும் நன்மையும் என்னுடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கும். je serai heureux et je vais எத்தனை prospérer. பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? Personne dit Amen. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, Mes chers enfants de Dieu, பரிசுத்த வேதாகமத்திலே நாங்கள் வாசித்து பார்த்தால், si nous voyons dans la Bible, ஆண்டவர் தன்னை பின்பற்றின மனிதர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். le Seigneur a béni toutes les personnes qui l'ont அவர்களை suivi. எல்லா பகுதியிலும் தழைக்க பண்ணியிருக்கிறார். En toutes choses, il les a fait எல்லா prospérer. பகுதிகளிலும் செழிப்பாக வைத்திருக்கிறார். En toutes choses,
tu les as baignés. நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருப்பது உங்கள் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. La volonté de Dieu, c'est que vous soyez bénis. சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், Le psalmiste dit நான் ainsi, இளைஞனாக இருந்தேன், quand j'étais jeune, நான் இப்பொழுது முதிர் வயதுள்ளவனாக et இருக்கிறேன். maintenant je suis vieux, நான் இந்த உலகத்திலே எவ்வளவோத்தே பார்த்திருக்கிறேன். j'ai vu tant de choses dans ce monde. அதுக்குள்ள ஒன்றை கவனித்தேன். Il y a une chose que j'ai அது remarquée, என்னவென்றால், et quelle est cette chose? கர்த்தருடைய ஜனம், Le peuple de தேவனை l'Éternel, நம்பின மனிதன் எங்கேயும் கையேந்தவே இல்லை. l'homme qui croit en l'Éternel n'a அவனை jamais தேவன் tendu la கையேந்த main. விடவில்லை, அவனை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். Le Seigneur ne l'a pas laissé tendre la main, mais il l'a தேவன் béni. உன்னை ஆசீர்வதிக்கிறவர். Le Seigneur, celui qui te நீ bénit. ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற Le தேவன். Dieu que tu adores est celui qui te நீ bénit. உன்னை தாழ்ச்சியடைய அவர் விடவே மாட்டார். Il ne va pas te laisser manquer de இந்த quelque உலக chose. பிரகாரமான வாழ்க்கையில உன்னை இன்னும் அதிகமாக செழிக்க Dans பண்ணுவார். les choses de ce monde, il te fera fleurir. நீதான் உன்னை மட்டுப்படுத்த கூடாது. Mais toi, tu ne dois pas te நீங்கள் serrer. தான் உங்களை மட்டுப்படுத்த கூடாது. Mais vous devez pas vous நீங்கள் உங்களை resserrer. விட்டு கொடுக்க வேண்டும். Vous devez vous laisser. தேவன் ஆசீர்வதிக்க உங்களை விட்டு கொடுக்க Vous வேண்டும். devez vous laisser pour que le Seigneur vous எப்படி bénisse. மட்டுப்படுத்துகிறோம் என்பதை நான் அப்புறம் சொல்லுகிறேன். Je veux dire après comment on முதலாவது empêche. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். Mais tout d'abord, le Seigneur, celui qui nous பாஸ்டர் bénit. கிறிஸ்டிட்ட இப்படி செய்தி வராதே. Il n'y a pas de message comme cela de Pasteur எப்படி வந்துச்சு Christy. இது? Comment est-ce que c'est venu? கொஞ்சம் பொறுங்க, மிச்சத்தை நாங்க அடுத்த தராச பார்க்கணும் தானே. Mais on doit voir aussi l'autre partie de la அல்லேலூயா. balance. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Quelle personne dit ஆகவே amen? இதை விட்டுறாதீங்க, இது எங்களுக்கு முக்கியம். Donc ne laissez pas cela, c'est ஒரு important. பரிசுத்தவானுக்கு இது முக்கியம். C'est important pour un ஒரு juste. மனுஷனுக்கு இது முக்கியம். C'est important pour un ஒரு homme. குடும்பத்துக்கு இது முக்கியம். C'est important pour une இந்த famille. பூமியில வாழுகிற ஒரு மனிதனுக்கு இது முக்கியம். C'est important pour un homme qui vit dans எத்தனை le பேர் monde. ஆமென் சொல்றீங்க? Quelle personne dit நான் amen? கடன் வேண்டி கிரெடிட் கட்ட முடியாது. Moi, je ne peux pas m'endetter et payer நான் mon crédit. கடன் வேண்டி தண்ணி பில் கட்ட முடியாது. Je ne peux pas m'endetter et payer mes கடன் bill கட்ட factures. முடியாது. Je ne peux pas payer ma நான் facture. ஆசீர்வாதமாக இருக்கணும். Je dois être béni. அதற்கு தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும். Et à cause de ça, le Seigneur doit me கர்த்தர் சொல்லுகிறார், bénir. அதிகமாய் நான் உன்னை Le ஆசீர்வதிப்பேன். Seigneur dit, je te bénirai encore plus. தாழ்ச்சி அடையாமல் நிறைவாய் இருக்கும்படி நான் உன்னை Je te ஆசீர்வதிப்பேன். bénirai de sorte que tu sois dans l'abondance. கர்த்தரை பின்பற்றின மனிதர்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். Les hommes qui ont suivi le Seigneur என் les a ஆண்டவருடைய bénis. வேதம் சொல்லுகிறது, La Bible du Seigneur dit ainsi, ஆதியாகமம் 24வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசித்து பாருங்கள். Genèse 24:35, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த மனிதனாகிய ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். le Seigneur bénit Abraham qui avait அவன் cru en இந்த பூமியிலே l'Éternel. ஆசீர்வாதமாக இருந்தான். Il était béni dans le monde. எலியேசர் என்கிற அவனுடைய வேலைக்காரன் சொன்னான், Son serviteur Eliezer dit என் ainsi, ஆண்டவர் என் பிதாவ என் தேவனாகிய கர்த்தர் என் ஆண்டவனை ஆசீர்வதித்திருக்கிறார். l'Éternel a béni mon Seigneur. அவர் சீமானாய் இருக்கிறார். Il est devenu puissant. அதாவது கோடீஸ்வரனாக இருக்கிறார். C'est-à-dire qu'il est milliardaire. பெரிய மகா ஐஸ்வர்யவானாக இருக்கிறார். Il est très riche. ஆதியாகமம் 26:13 வாசித்து பாருங்கள். Dans Genèse 26:13, பைபிள் சொல்லுகிறது, la Bible dit, கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். l'Éternel a béni Isaac. வேதம் சொல்லுகிறது, அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். La Bible dit qu'il devient riche et qu'il அந்த devient de plus en plus நாட்களிலே grand. ஈசாக்கினுடைய தலைமுறையில இருந்த எல்லா மனிதர்களை பார்க்கிலும் ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார். Dans les générations d'Isaac, le Seigneur a béni அந்த Isaac. ஈசாக்கின் தேவனை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். Et vous et moi, nous adorons le Dieu அந்த d'Isaac. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவனைத்தான் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். Nous adorons le Dieu d'Isaac qui a béni Isaac ஆகவே ainsi. ஈசாக்கை ஆசீர்வதித்தவர் என்னை ஆசீர்வதிப்பது 100 தரம் உண்மையாக இருக்கிறது. Donc à 100%, கரங்களை c'est vrai தட்டி que ஆமென் celui qui a சொல்லுங்கள். béni Isaac peut me அவர் என்னை bénir. கைவிட மாட்டார். Il me délaissera அவர் pas. என்னுடைய பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். Il bénira mes efforts. அவர் நான் விதைக்கிறதை அவர் Il ஆசீர்வதிப்பார். bénira ce que je sème. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, Mes saints de இந்த l'Éternel, கூடாரத்துக்குள்ளே வந்திருக்கிற தேவ மனிதர்களே, les hommes de Dieu qui sont venus sur நான் cette உங்களுக்கு tente, சொல்லுகிறேன், je vous le dis, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். votre Dieu est celui qui vous நீங்கள் bénit. ஆசீர்வாதமாய் இருப்பதுதான் அவருக்கு பெருமை. C'est sa gloire, c'est que vous soyez bénis. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதுதான் அவருக்கு மகிமை. Sa gloire, c'est que vous soyez bénis. அதை விட இன்னொரு வசனம் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதுதான் அவருக்கு பிரியமாக இருக்கிறது. C'est sa volonté que சத்தமாக vous ஒரு soyez ஆமென் சொல்லுங்க. bénis. Dites amen அல்லேலூயா. fort. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Mes chers enfants de Dieu, ஆதியாகமம் 32:10 வாசித்து பாருங்கள். dans Genèse 32:10, பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது? que dit la Bible? யாக்கோபு சொல்லுகிறான், Jacob dit, கோலும் கையுமாக நான் பாதான் ஆராமுக்கு போனேன். je suis venu à Padan Aram avec une verge இதோ dans ma main. ஆண்டவரே 20 வருடம் கழித்து திரும்பி வந்திருக்கிறேன். Voici, je suis venu 20 ans après. என்னை ஆண்டவர் இவ்விரண்டு பரிவாரங்களினால் ஆசீர்வதித்திருக்கிறீரே. Et tu m'as béni en sorte que je forme 2 camps. ஏராளமான ஆசீர்வாதம்
ஆசீர்வாதத்தை எனக்கு நீர் தந்தீரே. Tu m'as donné des bénédictions sans nombre. உம்மை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். Je te rends grâce. அந்த யாக்கோபு சொல்கிறான், நான் எவ்வளவேனும் பாத்திரவான் அல்ல. Et Jacob dit, je ne suis pas digne de cela. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Mes chers enfants de Dieu, கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தது உண்மையானால் si c'est vrai que le Seigneur a béni என்னை Jacob, உங்களையும் ஆசீர்வதிப்பது நிச்சயம். c'est sûrement, vous et moi, il nous bénira. அல்லேலூயா, Alléluia. அல்லேலூயா, Alléluia. அல்லேலூயா. Alléluia. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Quand une personne le croit, ஆமென். நாங்கள் கர்த்தரை விசுவாசித்து nous aussi nous croyons le அந்த Seigneur, ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க et nous வேண்டும். allons recevoir cette நாங்கள் bénédiction. ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும். Nous devons vouloir la bénédiction. ஆசீர்வாதத்தின் எல்லைக்குள்ள புறப்பட்டு போக Nous வேண்டும். devons entrer dans les limites de la ஆசீர்வாதங்களை bénédiction. எங்களுக்கு சொந்தமாக்க வேண்டும். Nous devons faire en sorte que la bénédiction nous appartienne. Alléluia. Alléluia. ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். Le Seigneur est celui qui nous என் bénit. ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? La parole de Dieu dit ainsi, ஆதியாகமம் 42வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். dans Genèse 42, ஆதியாகமம் 42வது அதிகாரம், மன்னிச்சு கொள்ளுங்க, 39வது அதிகாரம். dans Genèse 39, 1 2 3 5 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசித்து si vous பாருங்கள். lisez les 5 premiers versets, யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கிறான். Joseph était en prison சிறைச்சாலை அதிகாரி அவனுக்கு வேலை கொடுக்கிறான். et le chef de la prison lui donne un travail. கொஞ்சம் பதவியில வைக்கிறான். பதவி Il lui donne une autorité. கொஞ்சம் பதவியில Il வைக்கிறான். lui donne une autorité. யோசேப்பு அந்த பதவியில போன நாளில இருந்து Et dès que Joseph est parti dans cette autorité, கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த முதலாளியை ஆசீர்வதித்தார். le Seigneur a béni le patron à cause de Joseph. அல்லேலூயா. Alléluia. இங்கே பாருங்க ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். Il y a une chose différente ici. கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியனை ஆசீர்வதித்தார். Le Seigneur a béni l'Égyptien à cause de Joseph. யோசேப்பின் நிமித்தம் எகிப்தியனை ஆசீர்வதித்தார். Mais il a béni l'Égyptien à cause de பெத்தேலிலே Joseph. குடியிருக்கிற கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, Les saints de l'Éternel qui sortent கர்த்தருடைய de la பரிசுத்தவான்களே, les saints de l'Éternel. தேவன் உங்களை மட்டும் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. Le Seigneur ne vous bénit pas vous seulement, உங்கள் நிமித்தம் உங்களுடைய எஜமான்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். mais par vous, il bénit aussi vos நீ maîtres. மட்டுப்படுத்த கூடாது. Tu ne dois pas l'empêcher. அது ஆரோனுடைய சிரசிலே வடிந்து தாடியிலே வழிஞ்சு அங்கிகளிலே கடந்து செல்லுகிற நல்ல தைலத்தை போல தேவன் உன்னை ஆரோனாக வைத்திருக்கிறார். Le Seigneur t'a mis comme Aaron pour que son onction va de la tête vers les barbes jusqu'aux vêtements. தேவன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் உன்னிலே இருந்து வழிந்து போகட்டும். La bénédiction qui est en toi, elle jaillira de toi. கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்தார். Le Seigneur a béni Joseph. யோசேப்பின் நிமித்தம் எகிப்தியனை À ஆசீர்வதித்தார். cause de Joseph, il a béni அப்ப இந்த l'Égyptien. கடைசி நாட்களிலே இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் என்ன நம்ப வேண்டும்? Donc tous les saints qui sont dans ces derniers temps, qu'est-ce qu'ils doivent நான் croire? மட்டும் கர்த்தரிடத்திலே ஆசீர்வாதத்தை பெறுகிறவன் அல்ல. Je n'ai pas seulement reçu du Seigneur la என் bénédiction, நிமித்தம் நான் எங்க வேலை செய்கிறேனோ அந்த வேலைக்கு எஜமானை இருக்கிறவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். mais à cause de moi où je travaille, le Seigneur bénira aussi mon maître. கர்த்தருடைய பிள்ளைகளே, அழுது கொண்டிருக்காதீங்க. Enfants de Dieu, ne pleurez pas. அழுது கொண்டிருக்காதீங்க. Ne pleurez pas. ஐயோ என்னண்டு தான் நான் இந்த வருடத்தை முடிக்க போகிறேன் என்று கலங்கி கொண்டிருக்காதீங்க. Ne pleurez pas en disant comment je vais finir l'année. விசுவாசத்தோடு தைரியத்தோடு கையை நீட்டுங்க ஆண்டவரை நோக்கி. Mais avec foi, tendez votre main vers le ஆண்டவரே, Seigneur. என்னை ஆசீர்வதியும். Seigneur, bénis-moi. என்னோட இருந்து என்னை போஷியும். Sois avec moi et என்னை nourris-moi. நடத்தும். Dirige-moi. உம்முடைய ஆசீர்வாதத்திலே நான் ஆண்டவரை தாழ்ச்சி அடையாமல் இருக்க கிருபை செய்யும். Fais grâce que je ne manque de rien dans ta bénédiction. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். Et le Seigneur, celui qui vous bénit. யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் எகிப்தியனை ஆசீர்வதித்தார். À cause de Joseph, le Seigneur a béni l'Égyptien. புதிய ஏற்பாட்டிலே இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. Dans le Nouveau Testament, il y a un verset. அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 27வது அதிகாரம் 24வது வசனம். Acte 27-24. வேதம் சொல்லுகிறது, La Bible dit, பவுலுக்கு கர்த்தர் தரிசனமாகி, l'Éternel apparaît à Paul. உனக்கு ஒன்றும் சம்பவிப்பதில்லை. Ne crains point, il va நீ rien ne va ராஜனுக்கு t'arriver. முன்பாக நிற்க வேண்டும். Tu dois comparer devant César. உன் நிமித்தம் உன்னோட பிரயாணம் பண்ணினவர்களையும் கர்த்தர் தயவு பண்ணினார். Dieu t'a donné tous ceux qui naviguent avec toi. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Mes chers enfants de Dieu, இங்கே ஒரு கர்த்தருடைய பரிசுத்தவான் பிரயாணம் பண்ணி போகிறான். il y a un saint de l'Éternel qui voyage. நான் நினைக்கிறேன் அதுல 272 பேர் 71 ரெண்டிலே ஒன்று. ஆமென். 71 பேர் Il y இருக்கிறார்கள். avait plusieurs personnes dans ce bateau. ஆண்டவர் சொன்னார், Et le Seigneur a பவுலே dit, உன் நிமித்தம் அவர்களையும் நான் காப்பாற்றுவேன். Paul, à cause de toi, je vais les உன் sauver. நிமித்தம் அவர்களுடைய உயிருக்கு எந்த சேதமும் வராது. À cause de toi, il n'y a rien qui viendra உன் contre leur நிமித்தம் அந்த vie. ஜீவனை கொடுக்கிறேன். À cause de toi, je donne cette கர்த்தருடைய vie. பரிசுத்தவான்களே, Mes chers enfants de Dieu, கர்த்தரை சேவிக்கிற மக்களே, vous qui servez le கர்த்தரை Seigneur, மேய்ப்பராக கொண்ட ஆடுகளே, les brebis qui avaient l'Éternel comme berger, நீங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை. vous ne manquerez
manquerez de rien. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்கள். Dites Amen fort. நீங்கள் குறைவுபடுகிறதில்லை. Vous ne manquerez de rien. உங்களுக்கு குறைவு வருகிறது போல இருந்தாலும் Peut-être que vous aurez l'impression d'avoir un நீங்கள் manque, குறைவுபட மாட்டீர்கள். mais vous ne manquerez de கர்த்தர் rien. உங்களை தாழ்ச்சி அடையாமல் Le Seigneur ஆசீர்வதிக்கிறவர். fera en sorte que vous ne manquerez de எத்தனை பேர் rien. ஆமென் சொல்றீங்க? Que personne dise Amen. இன்றைக்கு தேவனாலே எங்களை ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு நாங்கள் சில பகுதிகளில தடையாக இருக்கிறோம். Dans certains endroits, nous sommes empêchés de recevoir la bénédiction de l'Éternel. சில வசனங்களை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். Il y a certains versets que nous ne comprenons pas. சில இடங்களிலே நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம். À certains endroits, nous avons peur. முன்னேற முடியாதவர்களாக இருக்கிறோம். Nous ne pouvons pas avancer. இன்றைக்கும் நாங்கள் சில வறுமையில இருப்பதுதான் தேவபக்தி என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம். Même nous pensons que c'est la foi en Dieu d'être dans certaines misères. கஷ்டத்தின் மத்தியில இருக்கிறதுதான் ஒரு பக்தியாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். Nous pensons que c'est une piété d'être dans les misères. கடந்த நாட்களிலே ஒரு சகோதரனோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். Les jours précédents, j'ai parlé avec un frère. என்னுடைய நாட்களிலே எங்களுடைய நாட்களிலே வந்த இலங்கையிலே இருந்து வந்த ஒரு மனிதன் C'est un homme qui était venu dans mon temps du Sri Lanka. இன்றைக்கு 150 பேருக்கு பத்ரோனாக இருக்கிறான். Aujourd'hui, il est le patron de 150 employés. அவன் யாரை வணங்குகிறான்? Et qui croit-il? அந்நிய தேவர்களை விக்கிரகங்களை Il வணங்குகிறான். croit les idoles et dieux étrangers. சில நேரம் அப்பிபூத்தா அவரை வணங்கல முடியும். Quelquefois, il peut prier le சில Bouddha. நேரை தெய்வமாக கொண்ட மனுஷன் இன்றைக்கும் செமிக்கில கூட்ட மாட்டான், பத்ரம் கூட்ட மாட்டான் என்று பத்ரோனோட சண்டை போட்டு இருக்கிறோம். Et maintenant, et celui qui croit en Seigneur, il se dispute avec son patron. வெக்கமா இல்லையா உங்களுக்கு? Est-ce qu'on n'a pas honte? Ah. Patron de 150 personnes. நான் கர்த்தரை தெய்வமாக கொண்ட மனிதன். Moi, je suis l'homme qui croit en Seigneur. பத்ரோனோட போய் சண்டை பிடிக்கிறேன். செமிக் சம்பளம் இது எத்தனை வருஷம் வேலை செய்கிறேன், கூட்டு சம்பளத்தை. Je vais me disputer avec mon patron en me disant augmente-moi mon salaire. போன வாரம் ஒரு சகோதரனோட நான் பேசிக் கொண்டிருந்தேன். Et j'ai parlé avec un frère la semaine passée. எப்படியப்பா உனக்கு எவ்வளவு சம்பளம்? Tu gagnes combien? அவர் என்ன அண்ணி என்று தான் கூப்பிடுவார். Il me dit grand அவர் frère. சொன்னா செமிக் தான் அண்ணன் கொடுக்கிறார். Il dit je gagne que le நான் கேட்ட SMIC. 3 புள்ள பெற்றிருக்கிறாய். Et j'ai dit tu as 3 சொந்தமா enfants. வீடு வாங்கி இருக்கிறாய். Tu as acheté une propre என்ன maison. ஒவ்வொரு நாளும் உங்களோட வீட்டை ஒப்பாரி தான் நடக்குதோ? ஒப்பாரி அந்த செத்து போன அழுவாங்க அப்படியே. Est-ce que dans votre maison il y a des lamentations qui se passent? புருஷனும் பொஞ்சாதியும் ஒப்பாரி தான் நடக்குதோ? Est-ce que le mari et la femme vous vous lamentez? நான் கேட்டேன் என்ன உனக்கு செமிக் சம்பளத்தோட வேலை? Moi j'ai dit comment est-ce que tu travailles au SMIC? நீ ஏன் அப்படி செய்ய வேண்டும்? Pourquoi est-ce que tu fais cela? நல்ல திட்டங்களை போடு. On doit avoir des bonnes décisions. ஜெபம் பண்ணு. Prie கர்த்தரிடத்துல கேள். et demande au Seigneur. பெரிய காரியங்களை பெரிய ஆசீர்வாதத்தின் எல்லைக்குள்ள நீ நான் போக வேண்டி இருக்கிறது. Et on doit rentrer dans les limites des grandes bénédictions. அல்லேலூயா. நான் அந்த சௌரன்ட்ட கிட்ட ஏனப்பா நீ சிமிக் எடுத்துட்டு இருக்கறாய்? J'ai demandé au frère pourquoi tu gagnes le SMIC? இல்ல நான் பத்ரோட்ட சண்டை போட்டேனா அவன் கூட்றேன்னு சொல்லி இருக்கறான். Je me suis disputé avec mon patron, il a dit qu'il allait augmenter mon salaire. எவ்வளவு கூட்டுவான்? Il va augmenter de combien? 37 ரூபாய் 50 பைசா. De 30 € à peu இதுக்கு près. ஒரு வருஷம் அடிக்கணும், மார் அடிக்கணும். Et pour cela, on doit se disputer pendant 1 an. ஆனா விக்கிரகத்தை ஆராதிக்கிறவன், Mais celui qui adore les idoles, கர்த்தரை தெய்வமாக கொண்ட மனிதன், mais moi, l'homme qui croit en l'éternel, என்ன qu'est-ce que c'est? ஏன் எங்களுடைய தேவன் எங்களை ஆசீர்வதிக்க முடியாது? Pourquoi est-ce que notre Dieu peut pas nous bénir? நாங்க அப்படி திட்டம் போட்ட உடனே மனைவி வருவா. Quand on a décidé ainsi, la femme vient. உங்களுக்கு தெரியாதா? Mais est-ce que vous ne savez pas? 1 தீமோத்தேயு 6:10 பவுல் சொல்லி இருக்கிறார். Dans 1 Timothée 6:10, Paul பண dit ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கு. l'amour de l'argent est la racine de tous les maux. புருஷன் சொல்லுவார், Et tout de suite, le mari dit சரி வேணாம் விடு, நாங்க அப்படியே சிமிக்குக்கே போவோம். on va laisser cela, on va rester avec le SMIC. ஒவ்வொரு நாளும் ஒப்பாரி பாடி பாடி ஒப்பாரி பாடி பாடி Et chaque jour, on se lamente. மூஞ்சியை இந்த அளவுக்கு வச்சுக்கொண்டு Et notre visage est comme cela. பாஸ்டர் வந்து கைய தட்டண்டா மூஞ்சியை தான் தட்ட முடியும். Et quand les pasteurs disent d'applaudir, on tape son visage. எலிஃபோன் மாதிரி இருக்கு. On est comme l'éléphant. ஆமென். கர்த்தர் நல்லவர். Dieu est bon. உன்னுடைய என்னுடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். Notre Dieu est celui qui bénit. நல்ல திட்டங்களை போடு. Prenez de bonnes décisions. நல்ல காரியங்களை முன்னெடு. Faites des bonnes choses. பிசினஸ்களை தொடங்கு. Commencez des commerces. கர்த்தரை நம்பி முழங்கால்ல நின்று கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும். Mettez-vous à genoux et dites Seigneur, bénis-moi. ஆபிரகாமை ஆசீர்வதித்தீர் அல்லவா? Tu as béni Abraham. ஈசாக்கை ஆசீர்வதித்தீர் Tu as அல்லவா? béni Isaac. உம்மை நம்பின யாரை நீர் கைவிட்டு இருக்கிறீர்? ஒரு கேள்வி கேளுங்க. Demandez-lui est-ce que tu as délaissé les personnes qui t'ont யாரை நீர் cherché. பிச்சை எடுக்க விட்டீர் Est-ce ஆண்டவரே? que tu as laissé quelqu'un tendre la உம்மை நான் main? ஆராதிக்கிறேன். Moi, je t'adore. என்னை ஆசீர்வதியும். Bénis-moi. உம்முடைய வேதம் சொல்லுது, Ta Bible dit கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். celui qui cherche l'éternel ஆனா fleurira. அவன்தான் செழிக்கிறான் ஆண்டவரே. Mais c'est l'autre qui fleurit. நான் என்ற மனைவியோட சேர்ந்து ஒவ்வொரு மாசமும் கிரெடிட் கட்டைக்குள்ள ஒப்பாரி. Et moi, chaque mois, avec ma femme, je me தேவனுடைய பிள்ளைகளை lamente. ஒப்பாரி வாரதை விட்டுட்டு துதி பாடி கர்த்தருக்குள்ளே ஆசீர்வாதத்தை Enfants de Dieu, on va arrêter de se lamenter, on va chanter des chants de louange. அல்லேலூயா.
Alléluia. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Mes chers enfants de Dieu, ஏன் கடவுள் எங்களை ஆசீர்வதிக்க முடியல? pourquoi est-ce que Dieu peut pas nous நீ bénir? ஆசீர்வாதமாக இருப்பது பண ஆசை இல்ல. Le fait d'être béni, ce n'est pas l'amour de பண l'argent. ஆசைண்டா என்னன்னு சொல்லட்டா? Qu'est-ce que c'est l'amour de l'argent? ஆண்டவரை தேடாமல், En ne cherchant pas le Seigneur, ஆண்டவருடைய சமூகத்திலே ஆராதனை செய்யாம, en n'adorant pas dans la présence de Dieu, கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்து ஜெபிக்காம, en ne priant pas dans la présence de Dieu, கர்த்தருக்கு ஒரு மணித்தியாலம் 2 மணித்தியாலம் கொஞ்ச நேரம் கடவுளுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்காம, en ne lisant pas la parole de Dieu 1 heure ou 2 heures, இரவு பகலா உழைப்பிலேயே நீ கிடந்தான்னு சொன்னா பண ஆசை பிடித்திருக்கு. jour et nuit, si tu travailles, alors là, tu as l'amour de l'argent. ஆனா உனக்கு தேவன் கொடுத்த நாட்களில கர்த்தரை தேடி பிசினஸ்களை தொடங்கு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். Mais dans les jours où l'Éternel t'a donné, cherche l'Éternel, commence des commerces et le கடந்த Seigneur te 2 bénira. வாரத்துக்கு முதல்ல ஒரு சகோதரன் என்னோட பேசினார். 2 semaines avant, un frère est venu me parler. அவங்க இன்னொரு சபையை சேர்ந்தவங்க, Ils sont dans une autre église. சின்ன வயசு Ils தம்பி. sont jeunes. அந்த தம்பி என்னோட 32 33 வயசு இருக்கு, திருமணம் ஆகிவிட்டார். Le frère est marié, il a 32, 33 ans. அவர் என்னட்ட ஒரு கேள்வி கேட்டார். Il m'a posé une question. பாஸ்டர், கிறிஸ்தவர்கள் பொலிட்டிக்ல நிக்கலாமா? Pasteur, est-ce que les chrétiens peuvent entrer en politique? நான் சொன்னேன் நிக்கலாம், பிரச்சனை இல்ல. Moi, je dis, ils peuvent entrer en politique, ce ஏனென்றா n'est pas தாவீது grave. ஒரு பக்கம் ஆன்மீகவாதியா இருந்தாலே இன்னொரு பக்கம் ராஜாவா இருந்தான். Car David était d'un côté spirituel, de l'autre, il était roi. தானியேல் ஒரு பக்கம் ஆன்மீகவாதியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அரண்மனையில அவன் உத்தியோகத்திலே இருந்தான். D'un côté, Daniel était spirituel, de எத்தனை பேர் l'autre, ஆமென் il était சொல்றீங்க? ministre. Combien de இப்படி personnes s'amènent? வேத புஸ்தகத்திலே பல பரிசுத்தவான்கள், ஒரு பக்கம் ஆன்மீகவாதிகள், இன்னொரு பக்கம் ஜனங்களுக்கு தொண்டு செய்கிற மக்கள். Il y a beaucoup de saints comme cela. D'un côté, ils sont spirituels, de l'autre côté, ils sont dans la politique. ஆனால் பல சோதனைகளை சந்திக்க வேண்டி வரும். Mais on doit avoir quelques tribulations. தானியேலுக்கு நடந்தது போல உனக்கு நடக்கும். Comme Daniel, ça peut se passer pour toi. அப்ப சிங்கம் வாயை பிளக்கைக்குள்ள நீ தைரியமாக இருக்கணும். Donc quand le lion ouvre sa bouche, tu dois être courageux. அப்ப நான் கேட்டேன், Alors j'ai demandé, ஏன் நீ பொலிட்டிக்ல இருக்கணும் என்று விரும்புறீங்க? pourquoi est-ce que vous voulez entrer en politique? உடனே அவர் சொன்னார், Tout de suite, il a dit, 4 பேருக்கு நன்மை செய்யலாம் on பிரதர். peut faire du bien pour 4 personnes. நான் சொன்னேன், Moi, j'ai dit, நீ ரொம்ப அதிகமா உயர போகிறதுக்கு அவசரப்படாத. ne te dépêche pas d'aller dans une situation élevée. 4 பேருக்கு நன்மை செய்யணுமா? Est-ce que tu vas faire du bien pour 4 personnes? உன்னுடைய கிராமத்திலே ஒரு பிசினஸ் தொடங்கு. Commence un commerce dans ton உன்னுடைய village. கிராமத்தில, இலங்கையில அல்லது இந்தியாவில உன்னுடைய கிராமத்தில ஒரு சொசைட்டியை தொடங்கு. Commence une société en Inde ou au Sri Lanka dans ஒரு ton பெரிய village. ஒரு கடையை போடு. Fais un magasin. ஒரு 50 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடு. Donne du travail à 50 அந்த personnes. 50 பேருடைய குடும்பமும் நல்லா இருப்பாங்க. Et les familles de 50 personnes sont எத்தனை பேர் ஆமென் bénies. சொல்றீங்க? Les personnes disent எத்தனை Amen. பேர் ஆமென் சொல்றீங்க? Personne dit amen. அந்த 50 பேற்ற குடும்பத்தின் பிள்ளைகளும் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போயிட்டு வருவாங்க. Et les enfants de ces 50 familles pourront aller à l'école avec joie. உன்னுடைய வேலை வாய்ப்புல அந்த 50 பேருடைய பிள்ளைகளும் நடந்து போகிறவங்க சைக்கிள் எடுத்து நல்ல சுகமாய் போய் வருவாங்க. Grâce à ton travail, ces enfants qui allaient à pied, ils pourront aller avec les vélos. நாங்க அதெல்லாம் சிந்திக்கிறது இல்ல. Mais nous, on pense pas comme cela. நாமத்தினால இதெல்லாம் பண ஆசை. On dit, ah, au nom de Jésus, tout ça, c'est l'amour de l'argent. ஆண்டவர் கொண்டு வந்து போட்டாலும் இது பண ஆசை. இயேசுவின் நாமத்தினால. Et même si Jésus vient le mettre, on dit, ah, c'est l'amour de l'argent. அப்படி அல்ல, உனக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை செய்யட்டும். Mais il faut que sous toi, il y a 10 personnes qui travaillent. Quand une personne dit 10 பேருக்கு Amen, நீ ஒரு எஜமானா இரு. tu dois être le maître de 10 personnes. Et levez la main et dites Amen. கையை உயர்த்தி ஆமென் சொல்லு. Et levez la main et dites Amen. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய சமூகத்திலே நின்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன். Moi, je suis le serviteur de Dieu. Au nom de Jésus, je vous dis cela. யாரோ ஒருவர் அம்புஷ் பண்ணிட்டா குதிக்காத, சந்தோஷம். எனக்கு அம்புஷ் பண்ணிட்டாங்க. Si quelqu'un t'a embauché, ne dis pas, ah, quelqu'un m'a embauché. மற்றவர்களுக்கு கொடுக்கணும் அம்புஷ் லெட்டர். Mais toi, tu dois embaucher les autres. Au nom de Jésus. இயேசுவின் Au நாமத்தினால் nom de Jésus. நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்கணும் நிரந்தர வேலை. Vous devez donner des travails pour les autres. இல்ல பாஸ்டர், அதை விடுங்க. எனக்கு சிமிக் சம்பளம் அழுது மனுஷியும் பிள்ளையும் நாங்க கட்டிட்டு போயிரும். Non, pasteur, moi je vais rester avec mon SMIC et moi et ma femme et mes enfants, on sera comme cela. கர்த்தரங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். Le Seigneur est celui qui nous bénit. இன்னும் சில பேருக்கு என்ன பிரச்சனை? Et certains, qu'est-ce qu'ils ont comme problème? இன்னும் சில பேருக்கு என்ன பிரச்சனை? Quel est le problème des autres? ஐஸ்வரியவான்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை. Les riches n'entreront pas dans le royaume de Dieu. ஐஸ்வரியவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதை விட சவுதி அரேபியா ஒட்டகம் ஊசியின் காதுக்குள்ள போய்விடும். Le chameau de l'Arabie Saoudite entrera facilement dans une aiguille, mais le riche n'entre pas dans le royaume de Dieu. அதனால ஐஸ்வர்யம் என்றாலே
பரலோகம் கிடைக்காது வேண்டாம் பிரதர். Alors dès qu'on est riche, on peut pas entrer dans le royaume de Dieu. பரலோகத்துக்குள்ள போகலாத, அதனால அதெல்லாம் வேண்டாம். Je peux pas entrer dans le royaume de Dieu, alors je veux pas cela. ஆண்டவர் ஏன் இந்த வசனத்தை சொன்னார்? Pourquoi le Seigneur a dit ce verset? சுதாகரை போல ஒரு ஐஸ்வர்யவான் கோட் சூட் போட்டுக்கொண்டு சூப்பரா வந்து நிக்கிறார் இயேசுவிட்ட. Il y a un riche comme Frère Soudagar qui vient vers Jésus. நல்ல சூப்பர் ஐஸ்வர்யவான். Il est vraiment très riche. ஆண்டவர் சொன்னார், Et le Seigneur a dit, திருநெல்வேலியில கொஞ்சம் ஏழை ஜனங்கள் இருக்காங்க, il y a des personnes pauvres à Tirunelveli. அவங்களுக்கு ஒரு 100 யூரோ கொடு. Donne-leur 100 euros. உங்க ஐஸ்வர்யத்துல கொஞ்சம் குடப்பா அவனுக்கு. Donne dans ta richesse. அவர் சொன்னார், என்ன அவருக்கு கோவமா கஷ்டமா போச்சு. Mais lui, il était triste. இவர் பெரிய ஆண்டவர் இவர்கிட்ட வந்திருக்கிறார். Lui, il est comme cela. அப்பதான் ஆண்டவர் பார்த்துட்டு சொன்னா, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. C'est pour ça que le Seigneur ஏனென்றால் a dit, அவருடைய ஐஸ்வர்யம் விடாது அவனை. les riches n'entrent pas dans le royaume de Dieu parce que la richesse ne les laisse pas entrer. அப்ப நான் கேக்குறேன், Donc je vais demander, பரலோக ராஜ்யத்துல லாசருவை போல தரித்திரர்கள் தான் மட்டும் இருப்பார்களோ? est-ce que dans le royaume de Dieu, il y a seulement des pauvres comme Lazare? அங்கேயும் போய் சொரிஞ்சு சொரிஞ்சு அங்கேயும் லாசருவை போல ஆட்கள் தான் இருப்பாங்களோ? Est-ce qu'il y a seulement des gens comme Lazare qui vont se gratter? நான் உங்கள்கிட்ட கேக்குறேன், லூக்கா 16வது அதிகாரத்துல Moi, je demande dans Luc 16, லாசரு யாற்ற மடியில இருந்தான்? Lazare était dans les genoux de qui? சத்தமா Dites-le fort. ஆபிரகாம். அனிசியா சொல்றாங்க ஆபிரகாம். ஆபிரகாம். Ça nous a dit ஆபிரகாம் என்ற மடியில இருந்தான். dans le sang d'Abraham. லாசரு யாரு? Qui est Lazare? பிச்சைக்காரன். Un pauvre. ஆபிரகாம் யாரு? Qui est Abraham? கோடீஸ்வரன். Le milliardaire. பரலோக ராஜ்யத்துல கோடீஸ்வரரும் வர முடியும், பிச்சைக்காரர்களும் வர முடியும். Dans le royaume de Dieu, on peut avoir des riches et des pauvres. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Quand une personne dit amen. அப்போ ஐஸ்வர்யவான்கள் தங்களுக்கு தாங்கள் ஐஸ்வர்யவான்களா இருக்க கூடாது. Donc les riches ne doivent pas être riches pour eux-mêmes. தங்களுக்கு தாங்களே ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர்றது கஷ்டம். C'est ceux qui sont riches pour eux-mêmes qui peuvent pas entrer dans le royaume de Dieu. சில பேர் எங்கட ஊர்ல சொல்லுவாங்க, சில பேர் எச்சி கையால கூட காக்காவை துரத்த மாட்டாங்க. Dans notre pays, ils disent on peut même pas enlever les corbeaux avec notre main. அதுல ரெண்டு சோறு ஒட்டி அந்த காகத்துக்கு போய் விழுந்துரும். Parce que sinon il y a 2 grains de riz qui vont aller au corbeau. அப்ப அந்த காகத்தை துரத்துறதுக்கு முன்னாடி என்னடா அது கூட போக கூடாது. Parce que même cela on ne doit pas les laisser. இப்படிப்பட்டவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஜாமே ஜாமே ஜாமே. Quelqu'un comme cela, il peut pas entrer dans le royaume de Dieu. வரவே முடியாது. Il peut pas rentrer. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Une personne dit amen. ஏழைக்கு இரங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். Celui qui pense aux pauvres, il donne le crédit au Seigneur. ஐஸ்வர்யம் எனக்கும் உங்களுக்கு மட்டுமல்ல, மற்ற ஏழைகளுக்கு உரியது. Donc nos richesses c'est pas seulement pour nous, mais c'est aussi pour les pauvres. என் ஆண்டவருடைய வேதம் இப்படி சொல்லுது. La parole de Dieu dit 1 ainsi. தீமோத்தேயு 6வது அதிகாரம் 1 Timothée 6 17வது வசனம். verset 17. ஒன்று இதோட முடிக்க போகிறேன். இத குறித்து நிறைய பேசல. Je vais pas parler beaucoup de 1 cela. தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனம். 1 Timothée 6:17. வாசிக்கிறேன். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யவான்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல். Recommande aux riches du présent siècle de ne pas être orgueilleux. எங்களுக்கு என்ன இருக்க கூடாது? Qu'est-ce qu'on doit pas être? நான் ஐஸ்வர்யமாக இருக்கிறது தப்பு அல்ல. C'est pas une faute d'être riche. நான் ஆசீர்வதிக்கப்பட்டு 5 பேர் 10 பேர் 50 பேருக்கு எஜமானாக இருக்கிறது தப்பு அல்ல. Ce n'est pas une faute d'être le maître de plusieurs personnes. ஆனா இருமாப்பா இருப்பது தான் தப்பு. Mais ce qui est une faute, c'est d'être orgueilleux. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? La personne dit amen. அல்லேலூயா. Alléluia. ஐஸ்வர்யவான்கள் இருமாப்பா இராமல். Les riches ne soyez pas orgueilleux. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. Il faut pas mettre les espérances dans les richesses incertaines. முதல்ல உங்களுக்கு இருமாப்பு வரக்கூடாது. Tout d'abord, vous devez pas être orgueilleux. இரண்டாவது என்ன வரக்கூடாது? Deuxièmement, qu'est-ce que vous devez pas avoir? நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வரக்கூடாது. L'espérance ou les richesses incertaines. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வச்ச ஒருவன் இருந்தான். Il y a un homme qui avait cru dans les richesses incertaines. ஆண்டவர் சொன்னார் லூக்கா புத்தகத்துல, Et le Seigneur a dit dans Luc, ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. il y a un terrain qui a bien grandi. அவன் ராத்திரி முழுக்க நித்திரையே கொள்ளல. Et toute la nuit, il n'a pas dormi. என்ன செய்வேன்? என்னுடைய நிலம் இப்படி விளைஞ்சிருக்கே. Qu'est-ce que je vais faire? Mon champ a bien இருக்கிற grandi. ஆலைகளை எல்லாம் களஞ்சியங்களை எல்லாம் இடிச்சு பெருசாக்கி கட்டினான். Je vais faire grandir tous mes greniers. அது ஒன்று தப்பு கிடையாது. Ce n'est pas une faute. இப்ப அவன் என்ன சொல்லுகிறான்? Mais maintenant, qu'est-ce qu'il dit? என் ஆத்துமாவே, Mon âme, நீ புசித்து குடித்து சந்தோஷமாயிரு. mange, bois et sois dans la joie. உனக்காக நான் எல்லாவற்றையும் சேர்த்து வச்சிட்டேன். J'ai tout préparé pour நீ toi. ஒன்றுக்கும் பயப்படாத. Ne crains rien. ஆண்டவர் சொன்னார், Et le Seigneur a dit, மகனே உனக்கு இரவுக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது. mon fils, cette nuit, tu auras une நீ crise என்ன cardiaque. செய்ய போறாய்? Qu'est-ce que tu vas faire? ஹார்ட் அட்டாக் வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? Est-ce que tu sais quand tu as une அப்ப crise cardiaque, qu'est-ce qui நிலையற்ற va se passer? ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. Donc il faut pas mettre les espérances dans les richesses கர்த்தரின் incertaines. மேலேயே நம்பிக்கை. Mais il faut croire en எவ்வளவு Seigneur. ஐஸ்வர்யங்கள் வந்தாலும் எங்களுடைய ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்க
வைக்காமல் கர்த்தர் மேல நம்பிக்கை. Quelles que soient les richesses, notre espérance doit être en Dieu. அது மாத்திரமல்ல, Non seulement, அங்கே வேதம் என்ன சொல்லுது, நம்பிக்கை வையாமலும் en ne mettant pas cette espérance, நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளை நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். mais de la mettre en Dieu qui nous donne avec abondance toutes choses pour que nous en jouissions. அல்லேலூயா. Alléluia. வீட்டை 25 மூட்டை நெல்லு கிடக்கு, அரிசி கிடக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க, பசுமதி. À la maison, il y a des sacs de riz. அதுக்காக கொட்டாய் விடக்கூடாது. Faut pas bailler pour cela. ஆனா நான் சாப்பிடுறது எவ்வளவு? Mais moi, qu'est-ce que je mange? இவ்வளவுதான். C'est juste un petit peu. எவ்வளவு இருந்தாலும் ஒரு ஜான் வயிறு, ஒரு ஜான் வயிறு. Mais on a un gros ventre. நம்முடைய வாத்தியார் எம்ஜிஆர் பாடிச்சிருக்கிறார். Il y a un acteur qui a chanté cela. ஒரு ஜான் வயிற்றை வளர்ப்பது உயிரை. C'est la vie de faire grandir son ventre. இவ்வளவுதான். C'est cela. அப்ப நிலையற்ற ஐஸ்வரியத்தின் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. Donc n'espérez pas dans les richesses incertaines. சம்பூரணமாய் பகிர்ந்து கொடுக்கிற தேவன். Mais le Dieu qui donne en toute abondance. அவர் எனக்கு பகிர்ந்து கொடுக்கக்குள்ள நான் சாப்பிட முடியும். Quand il me donne, alors je pourrai சில manger. பேருக்கு 25 மூட்டையில 50 மூட்டை இருந்தாலும் கொஞ்சம் அரிசியை கண்டாலே சீனி இங்க ஏறுது. Certains, ils ont beaucoup de sacs de riz et ils ont le diabète à cause de cela. ஐஸ்வரியத்தை நாங்க பெற்றுக்கொள்ளணும். On doit recevoir les richesses, ஆனா அதன் மேல நம்பிக்கை வைக்க mais on கூடாது. ne doit pas espérer en cela, கர்த்தர் மேல. mais en l'éternel. நான் சொன்ன பரிசுத்தவான்கள் எல்லாரும் Tous les saints que j'ai dit, ஐஸ்வரியவான்கள் தான், ils sont riches, ஆனால் கர்த்தர் மேல தான் நம்பிக்கை mais வைத்தார்கள். ils ont espéré en l'éternel. ஜீவன் போகும் வரைக்கும் கர்த்தரையே பிடித்துக் கொண்டிருந்தார்கள். Jusqu'à la fin de leur vie, ils கரங்களை croyaient தட்டி en கர்த்தரை l'éternel. மகிமைப்படுத்துவோம். Applaudissons, rendons gloire au Seigneur. அது மட்டுமல்ல, ஐஸ்வரியவான்களை குறித்து வேதம் என்ன சொல்லுது? Mais la Bible dit au sujet des riches, அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற பிரமாணம் quelle est la loi qui leur est நன்மை donnée செய்யவும் pour faire du bien, நற்கிரிகைகளில் ஐஸ்வரியவான்களாகவும் d'être riches en bonne œuvre, தாராளமாய் d'avoir கொடுக்கிறவர்களும் de la libéralité ஊதார குணமுள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். et de la générosité. ஆமென். ஊதாரியாய் இருக்கணும். Il faut être généreux. அல்லேலூயா. நாங்க சொல்லுவோம் ஊதாரி மனிதன். Nous, on dit un homme généreux. லூக்கா 15வது அதிகாரத்திலே அந்த பையனு சின்ன தம்பிக்கு என்ன பேர்? ஊதாரி மனிதன். Le jeune homme de Luc 15, c'est l'homme நாங்க généreux. நல்ல ஐஸ்வரியவான்களாக இருந்து ஊதார குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். En soyant riche, il faut être généreux. நன்மை செய்கிறவர்களாக இருக்க Il வேண்டும். faut faire du bien. சிறுமைப்பட்ட மக்களை நான் கவனம் எடுக்கிறவனாய் இருக்கணும். Faire attention aux gens qui sont dans le நீங்கள் besoin. நானும் எவ்வளவு ஐஸ்வரியவான்களாகிறோம் அது தேவனுடைய பார்வையில பாவம் அல்ல. Aux yeux de Dieu, c'est pas un péché d'être riche. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை மட்டுப்படுத்தாதீங்க. Donc ne vous empêchez pas. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் தாழ்ச்சி அடைகிறது இல்ல, Le psalmiste dit, je ne manquerai de நான் rien. ஆசீர்வாதமாய் இருப்பேன். Je serai béni. சரி, எப்ப தாழ்ச்சி அடைகிறது இல்ல? Donc comment est-ce qu'on ne manque de rien? எல்லா மற்றவர்கள் தாழ்ச்சி அடைகிற பொழுது நான் தாழ்ச்சி அடைகிறது இல்லை. Quand les autres manquent de tout, moi je manque de எத்தனை பேர் rien. ஆமென் சொல்றீங்க? Personne dit amen. பாருங்க, 10 பேர் ஐஸ்வரியவான்களா இருக்கிறாங்க. Il y a 10 personnes qui sont riches. 10 பேரோட 11வது ஆள் நானும் ஐஸ்வரியவானா இருக்கிறதுல கர்த்தருக்கு என்ன மகிமை? Et si moi je suis riche, le 11e parmi les 10, quelle est la gloire si c'est comme நான் என்ன cela? சொல்லுகிறேன்? Moi, qu'est-ce que je dis? அந்நிய தேவர்களை கும்பிடுகிறவர்கள் தாழ்ச்சி அடைகிற பொழுது நீ தாழ்ச்சி அடையாம இருக்கிறதான் கர்த்தருக்கு மகிமையாக இருக்கிறது. Quand ceux qui prient les dieux étrangers manquent de quelque chose, toi qui pries le Seigneur, tu ne manques de rien. சங்கீதம் 23:1 சொன்னது அதுதான். C'est ce que dit le psalmiste dans Psaume 23:1. எல்லாரும் தாழ்ச்சி அடைவார்கள், ஆனா நான் தாழ்ச்சி அடைய Tout மாட்டேன். le monde manque de quelque chose, mais moi je ne manque de rien. ஏசாயா புத்தகத்திலே இருக்கிறது. C'est ce qui est dit dans Ésaïe. மகா வறட்சியான காலத்திலே கர்த்தர் உன் ஆத்துமாவை நிணமுள்ளதாய் மாற்றுகிறார். Le Seigneur rafraîchira ton esprit dans les temps de famine. வறட்சி, ஆனா நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். Il y aura la famine partout, mais toi tu seras un jardin arrosé. எல்லா இடமும் வறட்சி, ஆனா நீயோ வறட்சியை காண்றதில்ல, நீர்ப்பாய்ச்சல். Il y a l'aridité partout, mais toi tu seras arrosé. ஆதியாகமம் 42வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசித்தால், Dans Genèse 42, les premiers versets, எகிப்திலே தானியம் உண்டு என்று யாக்கோபு அறிந்தான். Jacob a connu qu'il avait du blé en Égypte. பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிள்ளைகளை எப்படி அறிந்தான்? ஏன் அறிந்தான்? Comment il a su? Pourquoi il a su? மற்ற தேசங்களில் எல்லாம் மகா வறட்சி, Parce qu'il y avait une grande famine dans les autres pays. ஆனால் எகிப்தில தானியம் இருந்துச்சு. Mais en Égypte, il y avait du blé.
எகிப்துல தானியம் இருந்துச்சு. Il y avait du blé en நான் Égypte. உங்களுக்கு என்ன சொல்றேன்? Moi, qu'est-ce que je vous dis? மற்றவர்கள் வறட்சிக்குள்ள போனாலும் Même si les autres vont dans நீ les manquements, வறட்சியை காணக்கூடாது, நீ கர்த்தருடைய பிள்ளை. toi, tu dois pas voir les manques parce que tu es மற்றவர்கள் enfant de தாழ்ச்சி Dieu. அடைந்தாலும் Même si les autres manquent de நீ quelque chose, தாழ்ச்சி அடையக்கூடாது, நீ கர்த்தருடைய பிள்ளை. toi, tu dois pas manquer de quelque சத்தமா chose ஒரு parce ஆமென் que tu es சொல்லுங்க. enfant de Dieu. சத்தமா ஒரு ஆமென். Dites fort Amen. தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். Acceptez la parole de Dieu. எல்லா இடமும் தானியம் இல்ல. Dans tous les endroits, il n'y avait pas de blé, எகிப்துல தானியம் இருக்கு. mais en Égypte, il y avait du blé. காரணம் என்ன? Quelle est la raison? எகிப்துல தேவனுடைய மனுஷன் ஆளுகை செய்கிறார். Parce qu'en Égypte, il y avait l'homme de Dieu qui யோசேப்பு dirigeait. எகிப்துல தலைவனாக இருக்கிறான். Joseph était chef en Égypte. அந்த யோசேப்பின் நிமித்தம் யோசேப்பினால தேவன் எகிப்தை ஆசீர்வதித்தார். யோசேப்புக்கு காலுக்குள்ள போகிறவர்களை தேவன் பராமரித்தார். Et à cause de Joseph, l'Éternel a béni l'Égypte. Et tous ceux Alléluia. qui venaient sous Joseph, ils étaient 10 bénis. பேரோட நானும் சேர்ந்து இருக்கிறது பெரிய வெற்றி இல்ல. C'est pas une grande victoire d'être 10 parmi les autres. மற்றவர்கள் தாழ்ச்சி அடைந்தாலும் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். Mais si les autres manquent de quelque chose, moi je ne manquerai de இன்னொரு rien. வசனத்தை நான் சொல்லட்டும். Je dis un autre verset. ஏசாயா 60வது அதிகாரம் 2வது வசனம். Ésaïe 62. ஏசாயா 60:2 வாசித்து பாருங்கள். Ésaïe 62. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். Les ténèbres couvrent la terre et l'obscurité les peuples. ஆனாலும் கர்த்தர் உன்மேல உதிப்பார். Mais sur toi l'Éternel se lève. தேவனுடைய மகிமை உன்மேல காணப்படும். Sur toi sa gloire apparaît. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாரும் இருளுக்குள்ள போறாங்க. Tout le monde va dans les ténèbres. எல்லாரும் மகா பயங்கரமான ஒரு காரிருளுக்குள்ள போறாங்க. Tout le monde va dans l'obscurité. ஆனால் தேவனுடைய மனுஷன் மேல வெளிச்சம். Mais sur l'homme de Dieu, il a la lumière. தேவனுடைய மனுஷன் மேல கர்த்தருடைய மகிமை. Sur l'homme de Dieu, il a la gloire de அப்ப l'Éternel. மற்றவர்கள் போனா போகட்டும், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். Alors laisse les autres, mais toi tu seras béni. இன்னொரு வசனத்தை சொல்லட்டும். Je dis un autre verset. சங்கீதம் 91வது அதிகாரம் 7-8வது வசனம். Psaume 91, 7, உன் 8. வலது பக்கத்திலே 1000 பேரும் உன்னுடைய இடது பக்கத்திலே 10000 பேரும் விழுவாங்க. Que 1000 tombent à ton côté et 10 000 à ta droite. ஆனால் நீ கர்த்தருடைய மேய்ப்பர் மந்தையாய் இருக்கிறாய். Mais toi tu es le troupeau de நீ l'Éternel. கர்த்தரை மேய்ப்பனாக கொண்ட மனுஷன். Tu es l'homme qui a l'Éternel comme berger. உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற சான்ஸ் என்னடா, அவங்க விழுந்து கிடப்பாங்க, நீ பார்த்துட்டு போவாய். Et ce que l'Éternel te dit, eux ils tombent, mais toi tu les regarderas. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். L'Éternel est mon berger. நான் தாழ்ச்சி அடைய Je மாட்டேன். ne manquerai de rien. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Une personne dit Amen. எனக்கும் உங்களுக்கும் தேவன் கொடுக்கிற சான்ஸ் என்ன? Quelle est la chance que l'Éternel nous donne? கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துர்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். Tu le verras de tes yeux, tu verras la rétribution des méchants. Mais toi tu ne tomberas pas. ஆமென். நீ விழமாட்டாய். Toi tu ne tomberas pas. உனக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் சத்துருக்கள் À விழுவார்கள். droite et à gauche, tes கையை ennemis தட்டி tomberont. கர்த்தரை மகிமை. Applaudissons, rendons gloire au Seigneur. இது என்னடான்னு சொன்னா நாங்கள் தான் விழுந்து 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 விழுந்து. Mais c'est nous qui tombons à chaque fois. அவன் நடந்து போறான் சூப்பரா. Et lui, il marche bien. நாங்க தான் விழுந்து கிடக்கு. Et nous, nous tombons. கர்த்தருடைய பரிசுத்தவான்களை எனக்கும் உங்களுக்கும் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? Les saints de l'Éternel, la promesse que l'Éternel nous வலது donne. பக்கமும் இடது பக்கமும் சத்துரு விழுந்து கிடக்கு. À droite et à gauche, les ennemis நீ tomberont. கண்ணால பாப்பாய். Et toi, tu les verras. அல்லேலூயா. Alléluia. நீ விழமாட்டாய். Mais toi, tu ne tomberas pas. ஏசாயா 54வது அதிகாரம் 17வது வசனம். Ésaïe 54, 17. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் உன்னை மேற்கொள்ளாது. Toute arme forgée contre toi ne t'atteindra pas. இது என்னுடைய ஊழியக்காரர்களுக்கு, என்னை நம்புகிற மனிதர்களுக்கு நான் கொடுக்கிற ஆசீர்வாதம். C'est les bénédictions que je donne pour ceux qui croient en moi. கர்த்தருடைய பிள்ளைகளே, Enfants de Dieu, உனக்கும் எனக்கும் விரோதமாக பல ஆயுதங்கள் உருவாக்கப்படும். il y a beaucoup d'armes qui seront forgées contre இங்க nous. வசனம் அழகாக சொல்லுது. Et ce verset le dit clairement. ஏவப்படும் என்று சொல்லல. Il n'est pas dit ça va se faire. எய்யப்படும் என்று சொல்லல. Il est dit ça va pas être jeté, புதுசாவே உருவாக்கப்படும். mais ce sera formé de nouveau. புதுசாவே பிஸ்ஸா கடையில உட்கார்ந்து யோசிச்சிட்டு இருப்பாங்க, எப்படி உருவாக்கலாம் இவனுக்கு விரோதம். Ils sont en train de réfléchir comment est-ce qu'on peut forger contre eux. உருவாக்கப்படும். C'est en train d'être forgé. உருவாக்குறதற்கும் உருவாக்கப்படுகிறதற்கும் தேவன் அனுமதி கொடுக்கிறார். Mais Dieu donne l'autorisation pour forger des choses. ஆனா அது என்ன தாக்குறதற்கு தேவன் அனுமதி கொடுக்கல. Mais l'Éternel n'autorise pas à ce que ça m'atteigne. என்னடான்னு சொன்னா, பாஸ்டர் அவன் எனக்கு சூனியம் வைக்கிறான் பாஸ்டர். Et vous dites ah pasteur il met des incantations contre moi. வைக்கட்டும். Il peut les mettre. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். Le Seigneur a dit அவன் வைக்கட்டும். 50 ரூபாய் கொடுத்து சூனியக்காரனை பிடிச்சு வைக்கட்டும். il peut prendre un magicien pour mettre des incantations contre toi. யார் வைக்கிறான் என்று கேட்டா அவன் தம்பி தான் பாஸ்டர். Et quand on demande c'est qui, on dit ah c'est mon frère. நீங்க விடாம தொடர்ந்து
தொடர்ந்து ஜெபத்துல இருங்க பாஸ்டர். Continue à être dans la prière. அப்ப பாஸ்டர் எப்ப சாப்பிடுற எப்ப டாய்லெட்டுக்கு போறது? Alors, pasteur, quand est-ce qu'il va manger? Quand est-ce qu'il va aux toilettes? ஏன் நான் அப்படி ஜெபிக்கணும் உனக்காக? Pourquoi est-ce que je dois prier comme cela pour toi? வசனம் சொல்லுது உருவாக்கப்படும். La parole dit ça va être forgé, ஆனா பாதிப்பை கொண்டு வராது. mais ça ne t'atteindra pas. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Une personne dit ça, amen. உருவாக்கப்படும் பிரதர் சிஸ்டர். Mon frère, ma soeur, ce sera forgé. அவன் அங்க சூனியக்காரனை வச்சு தேசிக்காய வச்சு குங்குமத்தை ஆடிடாதீங்க. இதெல்லாம் சொல்ல நீங்க தொடங்கிட கூடாது, பிறகு அது வேற கிடைச்சல். அவன் குங்குமத்தை பூசி எல்லாம் செஞ்சு அவன் உருவாக்குவான். Lui fait toutes sortes de choses et il crée cela. பைபிள் சொல்லுது உருவாக்கப்படும். La Bible dit que ce sera forgé. ஆனா பாதிப்பு வர தேவன் விட மாட்டான். Mais Dieu ne laissera pas cela அங்க t'atteindre. இருந்து ஏவி விட்டா அந்த அசுத்தாவி வரும் இங்க. Et même cet mauvais esprit vient vers toi. உங்களுக்கு எனக்கும் தெரியாது. Mais non, on ne le sait pas. நாங்க பார்த்தா என்ன பார்த்தா லூசுமாய் இருக்கு உங்களுக்கு. Quand vous me regardez, on dirait que je suis quelqu'un de bête. டபுளா தெரியுது எனக்கு. Et quand moi je vous regarde, c'est deux fois pire. ஆமென். கர்த்தர் நல்லவர். Dieu est bon. ஆனா உங்களுக்கும் எனக்கும் தெரியாது, எங்களுக்கு தெரியாமலே எங்களை சுற்றி ஒரு அக்கினிமயமான குதிரை வீரர்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து Mais கொண்டிருக்கிறார்கள். nous ne savons pas, pour vous et moi, autour de nous, nous avons des chars de feu qui nous protègent. பயப்பட தேவையில்ல. On n'a pas besoin d'avoir peur. கேயாசியே கண்ணை திறந்து பார். Géasi, ouvre les yeux. என்ன போட்டு டார்ச்சர் பண்ணாதே. ஒரு மணித்தியாலும் காது சூடா போகுது. Arrête de m'embêter, mes oreilles sont rouges à cause de toi. தம்பிதான் செய்யறான் பாஸ்டர் சூனியம். C'est mon petit frère qui fait cela. அவ ஏரசா கொடுக்கும் வரைக்கும் அவங்க செய்யத்தான் செய்வான். Il va faire cela jusqu'à ce qu'on lui donne le RSA. பியாந்தோ மக்ரோன் வந்து ஏரசாவை நிப்பாட்டினா அதுவும் இல்ல. Mais bientôt Macron va arrêter tout cela. ஆமென். கர்த்தர் நல்லவர். Dieu est bon. ஆமென். நீ பயப்படாதீங்க. Ne craignez pas. அப்படி அசுத்த ஆவி ஏவல் ஆவி வந்து பார்த்தாலும் Et même s'il y a des mauvais esprits qui viennent, திரும்ப போய் அங்க சொல்லும். ils vont revenir et dire, கரோலினுக்கு கிட்ட போகவே முடியாது. on ne peut même pas aller vers Caroline. வேணுமெண்டா உன்னோட இருக்கிறேன். Si tu veux, je peux être avec toi. அங்க முடியாது. Mais là-bas, on ne peut pas. அந்த ஏரியாக்குள்ள போகவே On முடியாது. ne peut pas aller de ce côté. இயேசு உண்ட புள்ள. Parce que c'est l'enfant de Jésus. அல்லேலூயா. Alléluia. தேவனுடைய பரிசுத்தவான்களே, Les saints de l'Éternel, தேவன் உங்களை தாழ்ச்சி அடையாம ஆசீர்வதிக்கிறார். le Saint vous bénira pour que vous manquiez de rien. சூழ்நிலைகளில உன்னை விட்டுட மாட்டார். Il te laissera pas dans les situations. நீ அவர் உன்னை விட்டுட மாட்டார், கைவிட மாட்டார். Il ne te délaissera pas. எங்க விட்டார் இயேசு? Où est-ce qu'il a laissé? ஒரு இடத்தை சொல்லுங்க. Donnez-moi une எங்க chose. விட்டார்? Où est-ce qu'il a laissé? ஒரு தரையும் விடல. Il n'y a aucun endroit où il a அப்படிப்பட்ட délaissé. நல்ல இயேசுவை ஆராதிக்க. Et on a un bon Jésus que l'on சோர்ந்து adore. போகாதீங்க, உற்சாகமாயிருங்க. Ne soyez pas affaiblis, mais கர்த்தர் உங்களை fortifiez-vous. ஆசீர்வதிப்பார். Le Seigneur vous bénira. சரி, இரண்டாவது செட்ட பாக்கல. On va voir le deuxième côté. அதுதான் முக்கியம். இப்ப நிறைய பேர் மூன்றாம் வானத்துக்கு போயிடுறாங்க படுக்கைக்கு. Plusieurs, ils sont partis au troisième ciel. படுக்கைக்கு மூன்றாம் அதான் முக்கியம். இவ்வளவு நேரம் நல்ல சந்தோஷம், எல்லாம் அப்படியே நிலா மாதிரி இருக்கிறீங்க. Jusqu'à là, vous étiez tous comme des lunes, vous étiez அப்படியே tous contents. 12 மணி வெயில் மாதிரி இருக்கு அப்படி முகத்தை. C'est comme le soleil qui est à midi. Il ne sera plus pareil. என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். Prenez avec moi. எபேசியரின் புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். Éphésiens 1:3. வேதம் என்ன சொல்லுகிறது? Que dit la Bible? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். Béni soit le Dieu et Père de notre Seigneur அவர் Jésus-Christ, உன்னதங்களிலே உள்ள சகல ஆசீர்வாதத்தினாலும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். qui nous a bénis de toute bénédiction spirituelle. எல்லா ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். Il m'a béni de toutes les bénédictions எத்தனை பேர் spirituelles. ஆமென் சொல்றீங்க? Une personne dit amen. இரண்டாவது தாழ்ச்சி அடையாத நிலை என்பது ஸ்பிரிச்சுவல் நிலை. La deuxième situation, on peut manquer de rien, c'est la bénédiction முதலாவது spirituelle. ஈரோ. Tout d'abord, c'est les euros, நகை. c'est les bijoux. நேற்று பார்த்த ஒரு சகோதரியின் காதை பிடிச்சி இன்னொரு சகோதரி காதுல என்ன எவ்வளவு தொங்குது. Hier, j'ai vu une sœur qui regardait l'oreille d'une autre sœur qui disait, ah, c'est quoi ça? C'est combien? ரெண்டு பேரும் இங்க தான் இருக்கீங்க. Les deux sœurs sont ici. நான் பாஸ்டர் அதெல்லாம் சாண்ட்விச் சாப்பிட்டு கவனிச்சேன். Moi, le pasteur, j'ai mangé des sandwichs. நோண்டி பாக்குறேன். இவ்வளவு உண்மைதானா? உமாக்கோட்டா. Et j'ai vu qu'elle disait, est-ce que c'est vrai? Est-ce que c'est du faux? முதல்ல நான் நகையை பற்றி பேசினேன். Tout d'abord, j'ai parlé des bijoux. உங்களோட உடுப்புகளை பற்றி பேசினேன். J'ai parlé de vos vêtements. வீடு வாசல் தோட்டம் துறவு ஒட்டகம் கழுதை செம்மறியாடு இதுகளை பற்றி பேசினேன். Vos maisons, vos jardins, vos animaux. இப்ப இனி பேச போறது Et maintenant, ce que je vais parler, எங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம். c'est les bénédictions spirituelles. திரும்ப சொல்றேன், மூன்றாம் வானத்துல போயிட்டு படுக்க போட்டு படுத்துறாதீங்க. Je leur ai dit à nouveau, n'allez pas dormir au troisième ciel. நிறைய பேர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனுடைய முதல்
காரணம் என்னவென்றால் La première raison pour laquelle plusieurs suivent le Seigneur, இந்த தோட்டம் துறவு ஒட்டகம் கழுத மாடு செம்மறியாடு இதுகளுக்கு மட்டும்தான் இயேசுவை தேடுறது. ils cherchent seulement le Seigneur pour ses jardins, ses animaux. ஆண்டவர் அப்படி செய்கிறவர் அல்ல. Mais le Seigneur ne fait pas comme cela. ரெண்டு ஆசீர்வாதத்தையும் சம்பூரணமாய் தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு Il கொடுக்கிறவர். donne les deux bénédictions avec abondance. சம்பூரணமாய் Il கொடுக்கிறவர். le donne avec abondance. இன்றைக்கு நிறைய பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்னண்டா ஒற்ற செட்ட புடுங்கி கிடக்குது. Pour plusieurs dans la vie spirituelle, il y a சிறகு il y a leurs chemises qui sont enlevées. ஒரு செட்டியே கிடையாது. Ils n'ont même pas une chemise. சபைக்கு வந்த Et quand ils viennent à l'église, ils sont comme ceux-là. பறக்கவே முடியல. Ils ne peuvent même pas ஒற்ற s'envoler. சிறகோடியே சுத்திட்டு Ils sont இருக்காங்க. avec une seule aile. அதுல ஏதாலும் கிடைக்கலண்டா Mais s'ils n'ont pas quelque chose, பாஸ்டர் இங்க வந்து என்ன செய்யறது? pasteur, qu'est-ce qu'on fait ici? கிடைக்கவே மாட்டேன். குழந்தைக்காக வந்தேன் வரையில கிடைக்கல. Je n'ai rien, je suis venu pour un enfant, je ne l'ai pas. பிசினஸ்க்காக வந்தேன் அதுவும் கிடைக்கல. Je suis venu pour mon commerce, je ne l'ai நான் pas. உங்களுக்கு சொல்றேன். Mais moi, je vous dis, ஒரு பறவைக்கு ரெண்டு செட்ட போல comme un oiseau a deux ailes, எங்களுக்கு ரெண்டு ஆசீர்வாதம். nous aussi, on a deux bénédictions. உலகத்து ஆசீர்வாதம், Une bénédiction du monde ஆவிக்குரிய et ஆசீர்வாதம். une bénédiction spirituelle. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல நீ இன்ட்ரெஸ்ட் எடுக்கலையேண்டா Si tu ne fais pas attention aux bénédictions spirituelles, உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்காக பெத்தேல் சபைக்கு நீ வராத. ne viens pas à l'église de Bethel pour une bénédiction du தெளிவா monde. சொல்றார் பாஸ்டர் கேளுங்க. Le pasteur le dit clairement, écoutez, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல உனக்கு விருப்பம் நாட்டம் இல்லை என்றால் s'il n'a pas de désir au sujet des bénédictions நான் உங்களுக்கு ஒரு spirituelles, நல்ல ஆலோசனை சூப்பர் ஆலோசனை சொல்றேன். moi je vous donne un super 3 conseil. மணித்தியாலம் ஞாயிற்றுக்கிழமை இங்க வேஸ்ட் ஆக்காம Ne gâchez pas 3 heures le dimanche ici. கோழி கடை ஒன்று திறந்து கோழி பொரிச்சு வித்தா நீ நல்லா முன்னுக்கு வந்துருவாய். Mais si tu ouvres un commerce, Amen, alors tu சொல்ல seras மாட்டேன்றீங்களே. bien. Est-ce que vous dites pas Amen, சொல்ல Amen? Est-ce மாட்டேன்றீங்களே. que vous dites pas Amen? ஆமென். டைம் வேஸ்ட் ஆக்க கூடாது. Ne gâchez pas votre temps. இங்க வர்றது எனக்கு உலக ஆசீர்வாதம் ஒரு பக்கம் ஃபோக்கஸ் இருக்க, Si vous venez ici, vous regardez les bénédictions du monde. இன்னொரு பக்கம் தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம். De l'autre côté, c'est bénédictions நிறைய பேர் spirituelles. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சட்ட பண்றதே இல்ல, அவங்க பிச்சைக்காரரா இருக்கிறாங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல. Plusieurs, ils ne font pas attention aux bénédictions spirituelles, ils sont des mendiants spirituellement. மகா பயங்கரமான பிச்சைக்காரர்கள். Ils sont vraiment de grands mendiants. எதில பிச்சைக்காரர்கள் என்று சொன்னா En quoi ils sont mendiants? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில Ils பிச்சைக்காரர்கள். sont mendiants dans les bénédictions ஆனா என் spirituelles. ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, Mais la Bible de Dieu dit, எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில உன்னதங்களிலே உள்ள சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை ஆசீர்வதித்திருக்கிறார். dans Éphésiens 1:3, il dit qu'il nous a bénis de d'autres bénédictions spirituelles. இந்த ஆசீர்வாதம் என்ன? Quelle est cette bénédiction? சுருக்கமாக ஒரு சில காரியம் சொல்றேன். Je dis rapidement certaines choses. அருமையான முதலாவது ஆசீர்வாதம் La première bénédiction, தேவனோடு மனுஷனுக்கு இருக்கிற உறவு. c'est la relation que l'homme a avec Dieu. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கடவுளோட எப்படிப்பட்ட உறவு இருக்கு? Vous et moi, quelle relation on a avec le Seigneur? நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு வேதத்திலே ஒரு சில மனிதர்களை. Moi, je vous dis certains hommes qu'il y a dans la Bible. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனம். 1 Samuel 38. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனம். 1 Samuel 38. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதுக்கு விரோதமாக முறுமுறுத்து தங்களுடைய கைகளிலே கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். Israël a murmuré contre David et ils ont pris des pierres dans leurs mains. இவ்வளவு நாளும் தாவீதை நேசித்து வந்தவர்கள், Jusqu'à là, ils aimaient David. இந்த இவ்வளவு நாளும் தாவீதுக்கு கீழ்ப்படிந்து வந்தவர்கள், Jusqu'à là, ils obéissaient à David. தங்களுடைய இழப்பின் நேரத்தில் தாவீதை இப்ப கொன்று விட வேண்டும், இவனால தான் எல்லாம் வந்துச்சு. Mais à cause de leur perte, ils ont voulu tuer David en disant c'est à cause de lui que பைபிள் tout ça est சொல்லுது venu. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். La Bible dit que David était vraiment dans une அப்பொழுது situation ஆசாரியனை difficile. கூப்பிட்டு ஏபோத்தை கொண்டு வா. Il dit au serviteur, amène l'éphod. இப்பொழுது ஏபோத்தை தரித்து கொண்டு தேவனே, Et maintenant, il a l'éphod, il dit, mon Dieu. ஆண்டவர் சொன்னா பயப்படாத நான் இருக்கிறேன். Et l'Éternel dit, ne crains கையை pas, je தட்டி suis ஆமென் là. சொல்லுங்க. தாழ்ச்சி Applaudissons. இல்ல பிரதர். Il n'y a pas de manque. அவன் வாழ்க்கையில தாழ்ச்சி இல்ல, கடவுளோட நல்ல ஒரு உறவு. Il n'y avait pas de manque dans sa vie parce qu'il y avait une bonne relation அவன் avec Dieu. கூப்பிடுற நேரமெல்லாம் தேவனிடத்திலே இந்த உத்தரவு வருகிறது. Quand il appelait, le Seigneur lui donnait une réponse. நான் நீங்கள் கடைசியாக எப்ப தேவனை கூப்பிட்டோம்? Vous et moi, quelle est la dernière fois on a appelé நான் le நீங்கள் Seigneur? கடைசியாக எப்ப தேவனுடைய சமூகத்திலே போய் உறவாடினோம்? C'est quand la dernière fois qu'on a été dans la présence de Dieu? எனக்கும் தேவனுக்கும் இடையில என்ன உறவு இருக்கு? Quelle est la relation qu'il y a entre moi et Dieu? உறவில நீ செழிப்பா இருக்கிறியா? Est-ce que tu es riche dans cette relation? உறவில எப்படி இருக்கிறாய்? Comment es-tu dans cette relation? எத்தியோப்பியா அவங்களை நான் குற்றப்படுத்தல, எத்தியோப்பியா சோமாலியாவில இருக்கிற அந்த பிள்ளைகளை போல இப்படி இருக்கிறோம். Est-ce qu'on est comme les enfants d'Éthiopie et de Somalie? பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். Pasteur, priez pour nous. ஒன்றும் தெரியுதில்லை, எல்லாம் இருட்டா இருக்கு. Je ne
ne vois rien, tout est ஆண்டவர் obscurci. அப்படி சொல்லல, உனக்கு தன்னுடைய வானத்தை அவர் திறந்திருக்கிறார். Mais le Seigneur a ouvert les cieux devant toi. அவரோட உனக்கு சரியான உறவு இருக்கணும். Il faut une bonne relation avec lui. லூக்கா 10வது அதிகாரம் 42வது வசனம். Dans Luc 10:42. மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். Marthe, Marthe, tu t'inquiètes de beaucoup de choses. தேவையானது ஒன்றே. Une seule chose est மரியாள் தன்னை nécessaire. விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். Marie a choisi la bonne part qui ne sera அது pas என்ன நல்ல ôtée. பங்கு? Et quelle est cette bonne part? தேவனோட உறவு. C'est la relation avec எப்ப Dieu. கூப்பிட்டாலும் அவர் பதில் கொடுப்பார். Dès qu'on appelle, il எத்தனை répond. பேர் ஆமென் Une சொல்றீங்க? personne dit amen. உங்களுடைய தேவனோட இருக்கிற உறவு எப்படி இருக்கு பிரதர்? Comment est la relation que vous avez avec Dieu? ஆராதனை நடக்கைக்குள்ள தான் தெரியும் உங்களோட உறவு எப்படி. C'est au moment de l'adoration qu'on peut voir quelle est cette relation. ஜெபிக்க விட்டா தான் தெரியும். Si on vous laisse prier, c'est là qu'on மைக்கு verra. கொடுத்தா தான் தெரியும். C'est quand on vous donne un micro qu'on peut உங்களுக்கு voir. தேவனோட எவ்வளவு உறவு இருக்கு. Quelle est la relation que vous avez avec நாங்கள் Dieu? போய் தலையை மற்றவங்கள்ட்ட அதுக்காக பாஸ்டர்ட்ட ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லல. Je dis pas qu'il faut pas venir prier au pasteur. ஜெபிச்சு சொல்லுங்க என்ன கர்த்தருக்கு சித்தமா சித்தம் இல்லையா. Mais priez et dites quelle est la volonté de Dieu. எண்ணாகமம் 22வது அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். Dans Nombre 22, il est dit, பீலியாமை நோக்கி பிரதானிகள் போகிறார்கள். il y a des hommes qui vont vers Balaam. பீலியாம் என்ன சொன்னான்? Et qu'a dit Balaam? இன்று ராத்திரிக்கு இங்க தங்குங்க. Cette nuit, restez ici. கர்த்தர் எனக்கு என்ன சொல்றாரோ நாளைக்கு விடிய சொல்றேன். Et demain, je vous dirai ce que l'Éternel m'a dit. பைபிள் சொல்லுது 3 நாள் கழிச்சு ஆண்டவர் வரையில அன்றைக்கு ராத்திரியே பீலியாமோட கர்த்தர் பேசினார். La Bible dit que la même nuit, l'Éternel a parlé avec Balaam. கடவுளோட பீலியாமுக்கு நல்லொரு உறவு. La raison, c'est parce qu'il y avait une bonne relation entre Balaam et Dieu. இருக்கிறார். தேவனோட இருக்கிற உறவில நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். L'Éternel est mon berger, dans ma relation avec Dieu, je ne manquerai de rien. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். Donnez la main à côté, dites l'Éternel est mon கடவுளோட berger. இருக்கிற உறவில நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். Dans ma relation avec Dieu, je ne manquerai de rien. ஆமென் சொல்றீங்க. Une personne dit amen. நாங்க இந்த வசனத்தை வெறும் ஈரோக்கு தான் யூஸ் பண்றோம். Nous utilisons ce verset seulement pour les நான் ஒரு euros. நாள் காலையில ஜெபம் பண்ணி கொண்டிருக்க ஆண்டவர் சொன்னார், Un matin, quand je priais, l'Éternel a இது dit, ஈரோக்கு மட்டும் இல்லையப்பா, ce n'est pas seulement pour l'argent, என்னோட இருக்கிற ஸ்பிரிச்சுவல் செழிப்புக்கும் இது இருக்கிறது இந்த mais வசனம். c'est aussi pour la richesse spirituelle. அல்லேலூயா. Alléluia. நான் ஜெபம் பண்ணின இந்த திருச்சபையில இருக்கிற எல்லாரும் ஆவிக்குரிய செழிப்பில இருக்கணும் Alors j'ai ஆண்டவரே. prié que toutes les personnes de l'église soient riches இந்த திருச்சபையில spirituellement. இருக்கிற வாலிப பிள்ளைகள் தரிசனங்களை காணணும். Les jeunes de l'église doivent voir des தீர்க்க visions. தரிசனங்களை Ils சொல்லணும். doivent parler des prophéties. ஆவிக்குரிய செழிப்பு. La richesse spirituelle. எத்தனை பேர் ஆமென் Une சொல்றீங்க? personne dit amen. அல்லேலூயா. Alléluia. நாங்க எதுக்கு அதை மாட்டி வச்சிருக்கிறோம்? Nous, pourquoi on l'a accroché? வீட்டு வாசல்ல எதுக்கு மாட்டி Pourquoi வச்சிருக்கிறோம்? on l'a accroché dans nos maisons? கடையில பிசினஸ்ல எதுக்கு மாட்டி வச்சிருக்கிறோம்? Pourquoi on l'a accroché dans nos commerces? வெறும் ஈரோக்கு. Seulement pour நான் l'argent. உங்களுக்கு சொல்லுகிறேன், Mais moi, je vous le dis, தேவனுடைய ஆவிக்குரிய செழிப்பு. la richesse spirituelle. பரிசுத்தமுள்ள தேவனுடைய Mes பிள்ளைகளே, chers enfants de Dieu, அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரத்துல dans Acte 16, 25வது வசனம், dans le verset 25, 25வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா பவுலையும் சீலாவையும் அடிச்சு கட்டி தோல் உரிச்சு புண்ணோட கொண்டு போய் போட்டு இருக்கிறாங்க. Paul et Silas sont blessés, ils sont liés. பைபிள் சொல்லுது ரத்த வெடுக்கு. La Bible dit qu'ils ont des plaies sanglantes. ரத்த வெடுக்கு தெரியுமா உங்களுக்கு? பாத்துருக்கீங்களா? Est-ce que vous avez déjà vu des plaies sanglantes? யாராவது போஸ்ட்மார்ட்டம் செஞ்சிருக்கீங்களா? யாரையாவது? Est-ce que quelqu'un a déjà autopsié quelqu'un? நாங்க சில பேர் சொல்றீங்க நாங்க ஸ்பிரிச்சுவல் போஸ்ட்மார்ட்டம் தான் நிறைய சொல்லியிருக்கோம். Nous, on dit on a vu cela spirituellement, சரீர போஸ்ட்மார்ட்டம் செய்யல. mais on n'a pas fait les autopsies du corps. ரத்த வெடுக்கு பயங்கர வெடுக்கு வரும். Il y a des plaies sanglantes. அங்க பைபிளில இருக்கு, La Bible dit, காயங்களை கழுவினார்கள். il a lavé leurs அப்ப plaies. காயங்களோட போடப்பட்டார்கள். Donc ils étaient mis avec des plaies. வெடுக்கு ரத்த வெடுக்கோட கவிச்சு அந்த ரத்த நாத்தத்தோட போடப்பட்டார். Il y avait vraiment le sang qui coulait de ces என்ன plaies. நடந்துச்சு பிரதர்? Et qu'est-ce qui s'est passé? நடுராத்திரி, Au milieu de la nuit, நடுராத்திரி au milieu de la பவுலும் nuit, சீலாவும் Paul et Silas, ஜெபம் பண்ணி ils priaient, தேவனை பாடி துதித்தார். ils chantaient les louanges de Dieu. தேவனுடைய வல்லமை இறங்கினது. Et la puissance de Dieu est ஜனங்கள் descendue. ரட்சிக்கப்பட்டார்கள். Les gens ont été sauvés. அற்புதங்கள் நடந்தது. Les miracles se sont passés. கட்டுகள் உடைந்தது. Les liens ont été brisés. இன்றைக்கு பெத்தேல்ல இருக்கிற பரிசுத்தவான்களே, Aujourd'hui, les saints qui sont dans நீங்க Bethel, சிறைச்சாலையில ஆராதிக்கவே வேண்டாம். vous n'avez pas besoin d'adorer en prison. சபையில ஆராதிக்கிற அளவுக்கு நீங்க செழிப்பா இருக்கிறீங்களா? Est-ce que vous êtes riche pour adorer à இந்த l'église? பிள்ளைகளை போட்டு அந்த மியூசிக்க போட்டு இந்த மியூசிக்க போட்டு அடி சடபுட அடிச்சு நீ பாடுவியா? பாட முடியுமா? Si les enfants font la musique, est-ce que tu peux chanter? நான் கண்ணை முழிச்சு பார்த்தா நீ இப்படி இருக்கிற சேர புத்துவானே. Et quand j'ouvre les yeux, je vois que tu tiens ta chaise et tu es comme cela. எத்தனை வருஷம் பிரதர் ரட்சிக்கப்பட்டு? Combien d'années es-tu sauvé? அது 15 வருஷம். Ah, ça fait 15 ans. என்ன செய்கிறாய்? Que fais-tu? இன்றைக்கு ஆவிக்குரிய பகுதியில நாங்க எவ்வளவுக்கு செழிப்பா இருக்கிறோம்? Comment sommes-nous riches dans la vie spirituelle? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கிட்டார் அப்படி அப்படி மெதுவா தட்டுங்க.
faites un peu de guitare. அப்படி டியூன் கொடுக்கும். ஆமென் Il y சொல்லுங்க. a un son qui vient. டியூன் கொடுக்கும். ஆமென். Il y a un son qui vient. நானும் நீங்களும் தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்து ஜெபித்து எப்பொழுதும் மெதுவா தட்டினாலே டியூன் கொடுக்கிற அளவுக்கு செழிப்பாய் இருக்கணும். Vous et moi, quand nous prions dans la présence de Dieu, dès qu'on tape un petit peu, il faut qu'il y ait un son qui vient. இது ஜெப உறவு இல்ல, ஜெபம் இல்ல. Il n'y a pas de prière. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஜெபிக்க அந்த அந்த அனாயிண்டிங்குள்ள போற அளவுல கூட்டம் முடிஞ்சிரும். Avant que vienne le dimanche et qu'on entre dans l'onction, le culte est terminé. செழிப்பில்ல. Il n'y a pas de richesse. கண்ண மூட சில பேருக்கு பயம் பாருங்க. Certains ont peur de fermer les yeux. கண்ண மூட பயம் இப்படியே போயிருவனோ தெரியாது. Ils se disent, on va fermer les yeux, on va partir comme cela. கண்ண மூடன்னா கண்ணவே மூட மாட்டேன்றான். Moi je dis ferme les yeux, ils m'ouvrent les yeux et me regardent. அவங்க பாக்கைக்குள்ளே பார்த்தா நான் பாப்பேன் நீர் என்ன செய்வீர். Et on dirait qu'ils disent ça, mais qu'est-ce que tu vas faire? அப்ப வேற ஒன்று செய்யல, நான் கண்ண மூடிட்டா tranquille. Alors moi je ferme mes yeux et je suis tranquille. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, காரணம் என்ன? செழிப்பு இல்ல. La raison c'est parce qu'il n'y a pas de richesse. ஜெபிக்கிற இல்ல. Ils ne prient pas. ஜெபிக்க தெரியாது. Ils ne savent pas prier. கிறிஸ்தவங்க தான் ஜெபிக்க Ils தெரியாது. sont chrétiens mais ils ne savent pas prier. பிச்சைக்காரர்கள், வறட்சியில Ce இருக்கிறவர்கள். sont des mendiants qui sont dans la pauvreté. கோவிச்சு கொண்டு போறீங்களா? இல்ல தானே? ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நேரம் எழும்பவும் மேலாதப்பா, சீரியஸா இருக்கிறார் பாஸ்டர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Mes chers enfants de Dieu, எவ்வளவுக்கு ஜெபிக்கிறீங்க? comment est-ce que vous priez? ஆண்டவர் என்ன செய்தார்? சிலுவையில தொங்கைக்குள்ள Quand Jésus était sur la croix, தேவாலயத்தின் திரைச்சீலை ரெண்டா கிழிஞ்சிச்சு. le voile du temple s'est déchiré en எதுக்கு deux. கிழிஞ்சிச்சு? Pourquoi s'est-il déchiré? இவ்வளவு நாள் பாஸ்டர் மூலமா தான் யாராவது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வர முடியும். Parce que avant on pouvait seulement arriver devant le temple avec le இனி pasteur. யாரும் அப்படி இருக்க கூடாது. எல்லாரும் ஓபன் விசா. Et maintenant tout le monde a un visa ouvert, on peut tous rentrer. ஆனா யாரும் வர்றதே கிடையாது. Mais personne ne vient. ஆண்டவர் பார்டரை திறந்து விட்டார். L'Éternel a ouvert les limites. ஆனா யாரும் வர்றது கிடையாது. Mais personne ne vient. பாஸ்டர் சீக்கிரமா முடிங்க. Pasteur, terminez vite. வறட்சி. C'est la pauvreté. செழிப்பே இல்ல. Il n'y a pas de richesse. இன்னொரு வசனம் சொல்லுங்க. Un autre verset, je vous le dis. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். Le Saint Paul dit, 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 Timothée 2:9, நான் கட்டப்பட்டிருக்கிறேன். moi je suis construit. சத்தியமோ கட்டப்பட்டிருக்கல. La vérité n'est pas liée. என்ன கட்டிட்டாங்க? வெளியே இருந்தா தான் இவன் எல்லாரையும் மதம் மாத்றான் என்று சொல்லி, Moi ils m'ont lié en disant ah ils changent les religions de tout le monde. சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. Ils m'ont lié, ils m'ont mis en prison. நான் கட்டப்பட்டு தான் இருக்கிறேன். Moi je suis lié. ஆனா எனக்குள்ள இருக்கிற வசனம் சத்தியம் கட்டப்பட்டிருக்க. Mais la parole, la vérité en moi n'est pas liée. நான் உங்கள்ட்ட கேக்குறேன், மைக்க தந்தி இப்போ ஒரு 10 வசனம் சொல்லுங்கடா, எத்தனை பேர் சொல்லுவீங்க? Si je vous donne le micro et je vous dis 10 versets, combien de personnes peuvent le dire? வருஷம் ஓடுது. Les années passent. நாட்கள் ஓடுகிறது. Les jours passent. சத்தியம் இன்னும் சரியா பிரசங்கம் பண்ண தெரியாது. On ne sait pas dire correctement la vérité. வீட்டு கூட்டத்துல துதி நடத்துங்கன்னு நான் போட்டு விட்டா, Si dans les cultes de maison je dis de diriger la louange, அன்றைக்கு அவங்க வர மாட்டாங்க. ce jour-là ils ne viennent pas. எனக்கு தெரியும். Moi je sais. நான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தான். Parce que moi j'ai de l'expérience. ஏன் வர மாட்டாங்கடா? Pourquoi est-ce qu'ils ne viennent pas? அங்க போனா பாட்டு படிக்கணும். Parce que si on va là-bas on doit chanter. பாஸ்டர் நான் அங்க நிக்கிறேன், இங்க நிக்கிறேன். Pasteur, je suis là-bas et vous restez ici. Sorry pasteur, désolé. Ah désolé pasteur. எனக்கு தானே தெரியும் ஏன் அம்மா வரல. Mais moi je sais pourquoi la personne n'est pas ஏன் venue. சிஸ்டர் வரல. Je sais pourquoi la sœur n'est pas venue. மெசேஜ் போட்டா தலைவலி வந்துரும். Et dès qu'on voit le message, on a mal à la tête. ஆனா எத்தனை வருஷம் பிரதர் ரட்சிக்கப்பட்டு? Mais combien de personnes êtes-vous sauvés? அதெல்லாம் Combien கேட்காதீங்க. d'années? உங்களுக்கு முதல்ல நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன். எனக்கு பாஸ்டர் கிறிஸ்டிய பிரதரா இருக்கேக்குள்ளே தெரியும். Ah moi je connaissais le pasteur quand il était un simple frère. ஆனா ஒரு பிரசங்கம் எடுங்க. Mais faites un message, ஒரு பாட்டு பாடுங்க. chantez une chanson, ஒரு ஜெபத்தை நடத்துங்க. dirigez une prière. நோ Non. வராது. ஏன்? பிச்சைக்காரர். Il n'arrive pas, pourquoi? Parce qu'on est pauvre. பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிள்ளைகளே, Mes chers enfants de Dieu, சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? que dit le psalmiste? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். L'Éternel est mon berger, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். je ne manquerai de rien. ஜெபத்தில தாழ்ச்சி அடைய மாட்டேன். Je ne manquerai de rien dans la prière. அபிஷேகத்தில தாழ்ச்சி அடைய Dans மாட்டேன். l'onction, je ne manquerai de rien. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Combien de personnes disent கடைசியா amen? சொல்லி முடிக்க போறேன். Je termine et je vais dire, ஆமென். சில பேர் முறைச்சு பாக்குறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ரங்கறதே பயம். Certains பின்னுக்கு ஒரு me கதவை போட்டு விட்டா நான் அப்படி போயிடுவேன். certains me regardent mal. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் Actes des apôtres, 28வது அதிகாரத்துல dans le chapitre 28, பவுல் வந்து சேருகிறார். ஒரு தீவுக்கு வந்து சேருகிறார். Paul arrive dans une île. எந்த தீவு? Quelle est cette île? அந்தமான் தீவு இல்ல. C'est pas l'île d'Andaman, மெலிதா தீவு. c'est l'île de Malte. இந்த மெலிதா தீவுக்கு அப்போஸ்தலர் பவுலும் அந்த பத்தோவில வந்த மக்களும் வந்து சேர்ந்தார்கள்.
Et l'apôtre Paul et toutes les personnes qui sont dans le bateau viennent sur cette île. அங்க தீவில பவுலை பாம்பு கடிக்குது. Et il y a un serpent qui a mordu பவுல் Paul. அதை நெருப்புல தூக்கி போட்டுட்டு சேதம் அடையாமல் இருந்தான். Et Paul l'a jeté dans le feu, il ne lui arriva aucun mal. இப்ப எல்லா ஜனங்களும் வேற சிந்தனையாகி தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நமக்குள்ளே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பவுலை கொஞ்சம் கவனம் எடுத்து பார்க்கறாங்க. Et les gens ont regardé Paul en disant ah des dieux sont venus sur la forme d'homme. பவுல் ஜெபம் பண்ணி அந்த பட்டணத்துக்கு அதிகாரியா இருந்த அதிகாரியினுடைய தகப்பனை சுகமாக்குகிறான். Et Paul a guéri le père du chef de cette île. சுகமாக்கின உடனே அந்த ஊர்ல இருந்த எல்லா வியாதியஸ்தர்களையும் கொண்டு வந்து ஒரு சுகமளிக்கும் ஆராதனை வச்சு பவுல் சுகம் கொடுக்கிறார். Dès qu'il a guéri, tous les malades sont venus, ils ont fait un culte de guérison et tout le monde a été guéri. இந்த பவுல் எப்படி அந்த மெலிதா தீவுக்கு வந்தார்? Comment est-ce que Paul est venu sur Malte? பாஸ்டர் போல டையெல்லாம் கட்டி வெள்ளை ஷர்ட் போட்டு Avec une cravate et une chemise blanche comme le pasteur, கோட் சூட் போட்டு avec une veste. நல்ல அழகாக வந்தாரா? Est-ce qu'il est venu comme cela? அவர் எப்படி வந்தாரு? Comment est-il venu? 27வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள். Si vous lisez Acte 27, le dernier verset. ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம் கடைசி வசனம். Acte 27, le dernier verset. 43ஐயும் வாசிக்கிறேன். Le verset 43. நூற்றுக்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாய் இருந்து Le centenier voulait sauver Paul. அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேற கடவர்கள். Il ordonna à ceux qui savaient nager de se jeter les premiers dans l'eau. டிட்டானிக் கப்பல் வந்து கரை மட்டும் வர முடியாது. Le bateau Titanic ne peut pas venir jusqu'à la rive. கொஞ்சம் ஆழத்தில இருக்குது. Il était un peu dans les profondeurs. ராணுவ வீரர்கள் சொன்னாங்க எல்லாரையும் கொன்னுடுவோம். Les soldats ont dit on va tuer tout le monde. ஆனா சுதாகரை போல அங்க பவுல் இருக்கிறார். Mais il y a Paul qui est comme le frère அந்த Soudagar. ஆளின் மூஞ்சிய பார்த்தா பாவம் அந்த ஆளை கொல்ல கூடாது. Quand on regarde son visage, on se dit on peut pas le நூற்றுக்கு அதிபதி tuer. சொல்றான் இவரை காப்பாற்றுறதுக்காகவே மற்றவர்களையும் நீங்க தப்பி பிழைங்கப்பான்னு சொல்றான். Et le centenier dit pour le sauver lui, இப்ப les autres இவங்க தப்பி sauvez-vous. பிழைக்கிறாங்க எப்படி? Donc comment est-ce qu'ils font? மற்ற சில பேர் நீந்த சம்பத்தண்ணே போல நீந்த தெரிஞ்சவங்க எல்லாம் விழுந்தாங்க போயிட்டாங்க. Ceux qui savent nager comme frère Sambet, ils sont partis. தூக்கி போட்டு பார்த்தா தான் தெரியும். ஆமே. இப்ப மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேற கட்டளையிட்டான். Et les autres se sont mis sur des planches ou sur des débris du navire. இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். Et tous parvinrent à terre sains et saufs. இப்ப பவுலை கற்பனை பண்ணுங்க, அவரும் நீச்சல் அடிச்சிருக்கிறார். Maintenant pensez à Paul, lui aussi il a ரோமர் nagé. புத்தகத்தில் அவர் எழுதி இருக்கிறார் நான் எத்தனை தரம் ஆறுகளுக்குள்ள கிடந்தேன் நான். Parce que dans Romains, il dit j'ai été plusieurs fois dans les abîmes de la mer. இப்ப சுதாகரண்ண மாதிரி எல்லாம் ஜிலை எல்லாம் போட்டுக்கொண்டு டை கட்டிக்கொண்டு அப்படி ஃபுல் ஸ்லீப் சப்பாத் எல்லாம் போட்டு சாக்ஸ் எல்லாம் போட்டு தான் நீச்சல் அடிச்சிருப்பாரோ? Est-ce que quand il a nagé, il était vraiment tout habillé? பிசின் உடுப்போட நீச்சல் அடிச்சு வந்திருக்கிறார் வாத்தியார். Il a nagé avec les habits pour la piscine. பவுல் எப்படி வந்திருக்கிறார் கரைக்கு? Comment est-ce que Paul est venu sur le rivage? பிசினுக்கு விடைக்குள்ள அவங்க போட்டிருப்பாங்க உடுப்பு. Quand vous laissez vos enfants à la piscine, comment ils sont சில பேருக்கு habillés? இன்னும் பிசின் உடுப்பே தெரியாது. Certains ne connaissent même pas les சில habits பேருக்கு de bain. பிசினே தெரியாது. Certains ne connaissent pas la அப்படியே piscine. தெரியாமலே இருந்துருங்க. Restez sans le இந்த connaître. பவுல் வந்து பிசின் உடுப்போட வந்துட்டார். ஏதோ பலகைய பிடிச்சு பாய பிடிச்சு வெளிய வந்துட்டார். Et maintenant Paul est arrivé avec ses habits là sur le rivage. வந்த மனுஷன் பிசின் உடுப்போட தான் வந்தாரு. Il est venu avec un habit de piscine. ஆனா அவருக்குள்ள என்ன இருந்துச்சு? Mais qu'est-ce qu'il y avait en lui? எதில செழிப்பா இருந்தார்? En quoi était-il riche? அபிஷேகத்தில செழிப்பா இருந்தார். Il était riche dans l'onction. Il y a tout qui est parti de lui, ஆனா அபிஷேகம் அவனை விட்டு mais போகல. l'onction n'est pas partie de lui. செழிப்பு, La richesse, தாழ்ச்சி அடையல. et il ne manque de rien. வஸ்திரங்களும் அவனை விட்டு போயிட்டு. Tous ses habits sont partis. ஒரே ஒரு பிசின் உடுப்பு தான் இருக்குது. Il y avait seulement un costume de bain, ஆனா அதை விட மேலானது அபிஷேகம். mais au-delà de cela, c'est l'onction. அபிஷேகத்திலே அவன் தாழ்ச்சி அடையல பிரதர். Il ne manquait de rien dans l'onction. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் அபிஷேகத்தை அளந்து கொடுக்கல. Le Seigneur ne nous a pas donné l'onction avec une certaine limite. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Une personne dit ça, amen. அளந்து கொடுக்கல. Il ne l'a pas donné avec une certaine limite. பைபிள் சொல்லுது ஊற்றினார். La Bible dit qu'il a versé. ஒரு கைதட்டு கொடுங்க. Applaudissons. கொடுத்தார் எல்லாம் ஊற்றினார். Il n'a pas donné, il a versé. அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் எல்லா உடுப்பும் கலஞ்சாச்சு, பிசின் உடுப்பு தான். Tous ses habits sont partis, il avait que son costume de bain, அபிஷேகத்தில. mais dans l'onction. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். L'Éternel est mon berger. நான் தாழ்ச்சி அடைய. Je ne manquerai de rien. அங்காளையும் தாழ்ச்சி அடைய மாட்டேன். Même là, je ne manquerai de rien. அங்காளையும் தாழ்ச்சி அடைய. Et ici aussi, je ne manquerai de எல்லாரும் rien. எழுந்து நிப்போமா? On va tous se lever.